Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் ஒரு இலக்கிய அமைப்பு, பாரதிய வித்யாபவன் ஒரு சமூக அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு வணிக அமைப்பு. 3 அமைப்புகளும் இணைந்து கடந்த 9 ஆண்டுகளாக அடுத்த தலைமுறைக்கு தமிழ் இலக்கியத்தின்பால் எப்படி செழுமையான ஒரு நட்பு கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து உறவு சுரங்கம் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. இன்று வரை உறவு சுரங்கத்தின் சார்பாக 120 மாதம் தொடர் கூட்டங்கள் நடைபெற்ற நிலையிலே 120 மாதம் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி எந்தவிதமான தொய்வு இன்றி உறவு சுரங்கத்தை செம்மையான முறையில் வளர்த்த பெருமை பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனங்களை சார்ந்த ஒரு தமிழ் பணி என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதி ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்வும் இந்த மாநிலத்துக்கு பயனுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டு மலைத்தான் பாரதி. அந்த மலைப்புக்கு இணங்க உறவு சுரங்கம் தொடங்கப்பட்டது. தமிழ் 36 வாரம் நிறைவுற்று, 50 காப்பியங்கள் 5 வாரம் நிறைவுற்று, இப்பொழுது நாம் சென்ற வாரம் வணக்கத்திற்குரிய நீதி அரசர் அவருடைய முன்னிலையில் சிவாலயம் மோகன் ஐயா அவர்கள் தொடங்க, சென்ற வாரம் தெய்வத்தமிழ் 63 என்ற நிகழ்ச்சி தொடங்கி திருநீலகண்ட நாயனாரை குறித்து பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் ஒரு செழுமையான உரையை நமக்கு வழங்கி பெரிய புராண வரலாற்றுக்கே ஒரு பெரிய பெருமை சேர்த்தார்கள் என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு 2வது வாரமாக நாம் இயற்பகை நாயனாரை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த இனிய அழகிய மேடையினுடைய பெரும் சிறப்பு, அக்காலத்தில் மூவேந்தர்கள் என்கிற அரசர்கள் முன்னிலையில் சங்கப்பலகை கூடுவதாக மரபு. இன்றைக்கு நீதியரசர் முன்னிலையில் 63 விழா 2வது வாரமாக வெற்றி நடை போட்டு தொடங்க இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்குவதற்காக மனிதநேயத்தின் மாண்பமை சகோதரனாக விளங்குகிற இயக்குனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் தமிழ்நாடு அரசு, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மேனாள் இயக்குனர், உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேனாள் இயக்குனர் என்று பல்வேறு வகைப்பட்ட மல்டிஃபேஸ் பர்சனாலிட்டி என்று நாங்கள்லாம் புகழ்கின்ற ஐயா முனைவர் கோ விஜயராகவன் அவர்கள் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு வாரந்தோறும் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் வாரந்தோறும் இந்த நிகழ்வில் ஏதாவது ஒரு நூல் வெளியிடுவதை நீங்கள் வைத்தால் இன்னும் என் மனம் மகிழும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த வாரம் தொழிலதிபர், 166 திருவள்ளுவர் சிலைகளை உலகமெல்லாம் நிறுவியவர், எனக்கு தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக பழக்கம், அவர் இல்லத்து பிள்ளைகளெல்லாம், பெண் பிள்ளைகளெல்லாம் எங்கள் கல்லூரி மாணவிகள், அந்த தலைமுறைக்கு நாங்கள் பாடம் எடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு தனி சிறப்பு எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் வணக்கத்திற்குரிய தொழிலதிபர் செவாலியர் கலை மாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் எழுதிய பாசப்பறவைகள் என்ற அந்த நூல் இப்பொழுது நாம் நல்ல முறையில் இங்கே வெளியிட இருக்கிறோம். அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
வணக்கத்திற்குரிய உதவியாளர் திரு பீட்டர் அவர்கள் அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்புடன் விண்ணப்பிக்கிறோம். அண்ணாச்சி அவர்கள் மேடை ஏறி வருவதற்குள் அவரை பற்றி ஒரு தகவலை தருகிறேன். 130 நூல்களை படைத்த பெருந்தகை, 130 நூல்களை படைத்த பெருந்தகை, 166 திருவள்ளுவர் சிலைகளை உலகமெல்லாம் நிறுவிய பெருந்தகை, அதில் கிட்டத்தட்ட 32 நாடுகளில் அலைகடலுக்கு அப்பால் வள்ளுவன், அலைகடலுக்கு அப்பால் வள்ளுவன் என்று 32 நாடுகளில் திருவள்ளுவர் சிலை திறந்து பெருமை சேர்த்த பெருந்தகை. ஒவ்வொரு திருவள்ளுவர் சிலை திறக்கிற அந்த நாட்டில் ஒரு அழகான திருக்குறள் மாநாடு நடைபெறும். காலையிலிருந்து மாலை வரை திருக்குறள் மாநாடு நடைபெறும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த மாநாடு முடிந்த பிறகு மாலை நேரத்திலோ அல்லது காலை 11:30 மணி அளவிலேயோ அந்த திருவள்ளுவர் சிலை திறப்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் பல்வேறு வகைப்பட்ட வண்ணங்களை உடைய எண்ணங்களின் சொந்தக்காரர் ஐயா திரு விஜி சந்தோஷம், கலைமாமணி ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர் எல்லாரிடத்திலும் அன்புடையவர். அவரை அன்பாக தானே அழைக்க முடியும் இல்லையா? ராமசாமி ஐயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொண்டால், அவரை போல் எப்படி சமூக சிந்தனையுடனும் சமூக உணர்வுடனும் பல்வேறு வகைப்பட்ட இலக்கியம், மொழி, கலை, கலாச்சாரம் இவற்றுக்கு பவன் செய்கிற தொண்டு ஒரு மாபெரும் தொண்டு. அந்த தொண்டின் அடிப்படையிலேயே ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். கலைமாமணி முரளி ஐயா அவர்களுடைய விண்ணப்பத்திற்கேற்ப இன்றைக்கு நாம் ஒரு தன்னிகர் இல்லாத நூலை வெளியிட இருக்கிறோம். கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் எழுதிய பாசப்பறவைகள் என்ற நூல் ஒரு சுய முன்னேற்ற நூல். என்னிடத்தில் ஒரு நண்பர் கேட்டார், 130 நூல்களை எழுதியிருக்கிறார் விஜி சந்தோஷம் என்று சொல்கிறீர்களே, இந்த நூலெல்லாம் அவர்தான் எழுதினாரா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரே ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு போங்க, ஒரு அரை மணி நேரம் அவர் அலுவலகத்தில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா உட்காந்துருங்க, உட்காந்து அவர் என்னென்ன பணி செய்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா அவரை போல் நம்மால் தொழிலதிபர் ஆக முடியாது, அவரை போல் தங்க கடற்கரை உருவாக்க முடியாது, அவரை போல் கற்சிலைகளுக்குள்ளே கோவில்களை எல்லாம் அமைக்க முடியாது. ஒரு திருக்குறளுக்கு உரை கண்டிப்பாக நம்மால் எழுத முடியும், ஆனால் அதை எழுதியிருக்கிறோமா நம்ம? ஆனால் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா, நான்லாம் நூலாசிரியரானதுக்கு காரணமே அண்ணாச்சி தான். இவ்வளோ பெரிய தொழிலதிபர் சிந்திக்கிறார், தமிழை எழுதுகிறார். அதில் அவருக்கென்று ஒரு அலுவலகம் இருக்கிறது. அதை கைப்பிரதியாக முதல்ல எழுதுவாங்க, அதை தட்டச்சு செஞ்சு கொடுப்பாங்க. அது அண்ணாச்சி ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்பார். மெய்ப்பு பணி செய்கிறாருங்க. ப்ரூஃப் கரெக்ஷன் ஒரு தமிழ் பேராசிரியரே தப்பாக செய்கிற உலகம் அந்த உலகம். இந்த உலகத்தில் ஒரு தொழிலதிபர் ப்ரூஃப் கரெக்ஷன் பார்க்குறாரு. ஒரு இன்விடேஷன் அனுப்பினால் கூட அதை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறைக்கு 10 முறை பார்த்துட்டு எவ்வளோ பெரும் பேராசிரியர் கொடுத்தாலும் அதில் 2 தப்பு கண்டுபிடிச்சி சொல்லுவார். இவருக்கு வேறு வேலையே இல்லையான்னு தோணும் நமக்கு. கையில் கலர்ஃபுல் பேனாலாம் அந்த டேபிளில் இருக்கும். பச்சை இங்கில் இருக்கும், ரெட்டில் இருக்கும், ப்ளூவில் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் எடுத்து ரொம்ப நாசுக்காக அதை எடுத்து பக்கத்தில் எழுதுவார். அதாவது பிளெண்டட் மிஸ்டேக்னால் ரெட்டில் திருத்துவார். பரவாயில்ல, இது சரி, பரவாயில்ல, தவறு ஏற்றுக்கலாம் அப்படின்னா அதை க்ரீனில் திருத்துவார். இந்த மாதிரி ஒரு தன்னிகர் இல்லாத மனிதர். அவர் 130 நூல்கள் எழுதியிருக்கிறார். வணிகம் வளர்ப்பது எப்படி என்று ஒரு நூல், தவணை முறையில் வணிகம் என்று ஒரு நூல். இந்த நூல் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணிகம் வளர்ப்பது எப்படி என்ற நூலும் தவணை முறையில் வணிகம் என்ற நூலும் இரண்டும் பாடத்திட்டத்தில் 2nd and 3rd செமஸ்டர் பாடத்திட்டத்தில் இருந்தது. நாங்கள் அதை பாடத்திட்டத்தில் வச்சோம். அப்போ எங்கள் சிலபஸ் போர்டில் கேட்டாங்க, எப்படிங்க அண்ணாச்சி நூல் பாடத்திட்டத்தில் வந்திருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மழைக்கு கூட கல்லூரி வாசலுக்குள் நுழையாத ஒருவருடைய படைப்பு கல்லூரிக்குள்ளேயே பாடத்திட்டத்தில் வைக்கப்படுகிறது என்றால், இந்த நூலை படிச்சுட்டு நீங்கள் போர்ட் மீட்டிங்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் எல்லாரையும். எங்கள் பிரின்ஸிபல் கேட்டாங்க, என்னங்க போர்ட் மீட்டிங் குறித்த நேரத்தில் நடக்கணுமே? இல்லை, வந்த மெம்பர்ஸ்லாம் கொடுத்த படைப்புகளும் படிச்சிருக்கணும், அதன் பிறகு தான் பேசணும் போர்ட் மீட்டிங்கில். அதனால் ஒரு நாள் டைம் கொடுக்கலாம், அவங்க படிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க படித்து முடித்த பிறகு தான் போர்ட் மீட்டிங் வச்சோம். அந்த பேராசிரியர் இடத்துல 3 கேள்வி அந்த நூல்லேருந்து கேட்டேன். 3 கேள்விக்கு அவங்க சரியான விடை சொன்னாங்க. படிச்சிருக்காங்க
அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் அவங்கள போர்ட் மீட்டிங்கில் உட்கார வச்சேன். அவ்வளவு கடினம் பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்வது என்பது. அதில் அண்ணாச்சி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார். வாங்கி 1500 பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வணிகம் வளர்ப்பது எப்படி, தவணை முறையில் வணிகத்தை வளர்த்த பெருந்தகை யார், விளக்குக. 1500 பிள்ளைங்க எழுதுனாங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நாங்கள் வச்ச பிறகு பல கல்லூரிகளில் அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரிய படைப்பாளர் அவர். இன்றைக்கு எழுதிய பாசப்பறவைகள் என்ற நூலை கலைமாமணி ராமசாமி ஐயா அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவை நமக்கு தருவதற்காக, இயற்பகை நாயனாரை குறித்த ஒரு உரையை ஆற்றுவதற்காக தம்பி திருமாறன் மாநில கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளர், அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமாறன் நாங்கள் வளர்த்த ஒரு குழந்தை. அவருடைய பள்ளி காலத்திலிருந்து அவருடைய செந்தமிழ் சொற்பிறப்பில் நாங்கள் எங்களை திளைத்த நாட்கள் பல நாட்கள் உண்டு. இப்படி மிகச்சிறந்த ஒரு விளக்கத்தோடு ஒரு மாணவனால் பேச முடியுமா என்று கேட்டால், எந்த மாணவனும் நல்ல மாணவன் கல்லூரி வருகையிலே அவனை வல்லவனாக்குவதும் நல்லவனாக்குவதும் ஆசிரியர் வளர்ப்பினிலே. அப்படி நாங்கள் அந்த குழந்தைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து, சத்யபிரியா வந்திருக்காங்க, ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர், ரேகா மணி வந்திருக்கிறார்கள், தன்னிகர் இல்லாத ஆல் சப்ஜெக்ட் டீச்சர். அவங்க எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. அது மாதிரி ஒரு பெண்மணி. இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளியை நான் பார்த்தேன். கலங்கிய கண்கள், வாராத தலை, அயன் பண்ணாத சட்டை, இதெல்லாம் போட்டிருந்து ஒரு தொழிலாளியை பார்த்தேன். அந்த தொழிலாளி 35 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் உண்மையாக உழைத்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வருகிற போது முனைவர் பட்ட ஆய்வாளராக வந்தார். அவர்தான் நம்முடைய மிகச்சிறந்த அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா திரு இதயகீதம் ராமானுஜம். ஒரு லூகாஸ் டிவிஎஸில் ஒரு தொழிலாளி வெளியே வருகிற போது மலேசிய நாட்டு படைப்பாளர்களின் ஆய்வை குறித்து அவருடைய PhD பட்டம் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இந்த அழகிய திருச்சபை இப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கிறது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அலையலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்கிற ஒரு மிகச்சிறந்த சொற்கோவையோடு கவிதை சக்கரவர்த்தி கம்பன் தன் காப்பியத்தை தொடங்கினான். உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் என்ற சொல்லை அசிரீரியாக சேக்கிழார் பெருமான் பெற்று ஒரு தன்னிகர் இல்லாத படைப்புலக பிரம்மாவாக சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட பெரிய புராணத்தினுடைய சொற்கோவையாக நாம் நாயன்மாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் இப்பொழுது நூல் வெளியீடு. வணக்கத்திற்குரிய கலைமாமணி ராமசாமி ஐயா அவருடைய பொற்கரத்தால் அவர்கள் இந்த நூலை பெற இருக்கிறார்கள். இன்றைக்கு இயக்குனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனர் முனைவர் கோ விஜயராகவன் அவர்கள் பாசப்பறவைகள் என்ற இந்த இனிய நூலை அவர் வெளியிட கலைமாமணி ராமசாமி ஐயா அவர்கள் முதற் பிரதியை பெறுகிறார்கள். திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா, கரவொலி பலமாக கொடுக்கலாம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருமுறையை முறையாக பயிற்றுவித்து இறைவனுடைய சன்னிதானத்தில் பாடுகிற திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் அவர்கள் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் அவர்கள் இறைவணக்கம் பாடுகிறார்கள். அனைவரும் அமர்ந்தே கேட்கலாம், யாரும் எழுந்து நிற்க தேவையில்லை. இந்த தேவார திருப்பதிகங்கள் நம்முடைய மனதில் அமர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கேளுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே சொல்லும் பொருளெலாமானார்தாமே தொத்திரமும் சத்திரமும் ஆனார்தாமே
பல் உரைக்கும் பாவெலாமானார்தாமே பழனை பதியாவுடையார்தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே நெறிகாட்ட வல்லார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வராமே. நூல் வெளியீடு. அதற்கு முன் வணக்கத்திற்குரிய ஐயா விஜயராகவன் அவர்கள் நூலாசிரியர் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார், பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பாசப்பறவைகள் என்ற இந்த நூல் புத்தக கண்காட்சி அரங்கத்தில் தனிப்பட்ட அந்த காட்சி அரங்கத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. நான் சொன்னேன், இதற்குரிய இடம் இது அல்ல, மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாரதி வித்யாபவன் அரங்கத்தில் பாசப்பறவைகள் நூல் வெளியிடப்பட வேண்டும் என்று நான் அண்ணாச்சியிடத்தில் கேட்டுக்கொண்டேன். அதற்கேற்ப அவர்களும் இசைவு தெரிவித்தார்கள். இன்றைக்கு இந்த நூல் கலைமாமணி முரளி ஐயா அவருடைய ஒரு ஆசை, ஒவ்வொரு வாரம் ஒரு நூலாசிரியர் வெளியிடப்பட வேண்டும், நூலாசிரியர் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, நீதியரசர் முன்னிலையில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். பாசப்பறவைகளின் நூலை குறித்து 2 நிமிடம் நான் ஒரு சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். இல்லற வாழ்க்கையில் தொடங்கி நல்லறத்தில் இந்த நூல் நிறைவு பெறுகிறது. முதல்ல இல்லறத்தில் தொடங்குது, அதன் பிறகு நல்லறத்தில் இந்த நூல் நிறைவு பெறுகிறது. இல்லறம் எது, நல்லறம் எது என்பதை செதுக்குகின்ற வகையிலே இந்த நூலை அண்ணாச்சி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இந்த நூல் முழுமையிலும் ஒரு குடும்பத்தை சார்ந்த உறவுகள், உறவை சார்ந்த பல்வேறு வகைப்பட்ட உறவின் முகங்கள், இவைகளையெல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது வாழ்க்கை என்பது எவ்வளவு மிகப்பெரியது, வாழ்க்கை எவ்வளவு உயரமானது, வாழ்க்கை எவ்வளோ அகலமானது, இவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இன்னும் நம்மை தயார் செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு, எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், தனி மனிதன் தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக உறவுகளின் வலிமை எத்தகையது என்பதை குறித்த ஒரு அழகான செய்தியை இந்த நூலில் அண்ணாச்சி அவர்கள் தருகிறார்கள். இந்த நூலை படித்து முடித்த பிறகு வாழ்க்கையின் வரவு உன்னதமான உள்ளத்தின் செலவு என்று சொல்லிக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு இசை கீதத்தை இந்த நூலில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஓடிக்கொண்டிருப்பது நதிதான், எந்த நதியும் காலத்தை கடந்து ஓடவில்லை, அதுபாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் தான் அந்த காலத்தை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு தகவலை பாசப்பறவைகள் இந்த நூல் தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் பண்படுகிற இடம், மனம் பயன்படுகிற இடம், மனம் வாழும் இடம். முதல்ல மனம் பண்படணும், பண்பட்ட மனம் எல்லோருக்கும் பயன்படணும். பண்பட்டு பயன்பட்டு 2 மனம் இருக்குமே, ஆனால் அந்த மனம் வாழலாம் என்பதை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு, மனம் பண்படுகிற இடம் அறம், மனம் பயன்படுகிற இடம் பொருள், மனம் வாழும் இடம் இன்பம். இதைத்தான் வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் காமத்துப்பால் என்று படைத்திருக்கிறார். வள்ளுவர் காலத்தில் காமம் என்று சொன்னது காமத்தை குறிக்கவில்லை, இன்பத்தை குறிக்கிறது, இல்லற இன்பத்தை காட்டுகிறது என்கிற அடிப்படையிலே இந்த நூலை அண்ணாச்சி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இன்று காலை ஒன்று நமது சிந்தனை என்று இன்று காலை நான் ரேடியோவில் 6 to 6:05 வரை பேசினேன். அந்த ஒன்று நமது சிந்தனை இந்த நூலை பற்றி சொன்னேன். ஆக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பல நூல்கள் நமக்கு தயாராக இருக்கிறது. அந்த நூல்களுடைய களஞ்சிய பெட்டகங்களை திறந்தால் வாழ்க்கை இது என்பதை நம்மால் எளிமையிலே
புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இனிய நூல்தான் பாசப்பறவைகள் என்ற இந்த இனிய நூல். இந்த நூலை படைத்த வணக்கத்திற்குரிய நம்முடைய கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் ஏற்புரை தருவதற்கு முன்பு இன்றைய விழா தலைமை வணக்கத்திற்குரிய ஐயா கோ விஜயராகவன் அவர்களை இப்பொழுது வணக்கத்திற்குரிய நம்முடைய அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா திரு இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். இன்றைக்கு ஐயா விஜயராகவன் அவர்கள் தலைமை உரை ஆற்றிருக்கிறார்கள். செழுந்தமிழுக்கும் செந்தமிழுக்கும் அணி சேர்க்கிற பெருந்தகை ஐயா திரு கோ விஜயராகவன் அவர்கள். நாடும் நகரம் தேடிச் சென்று நன்னெறி நாடி நயம் புரிந்தோரை மூடிமுழு பிண திட்டமாடே முன்னை பேய்கணங்கள் சூழ சூழ காடும் கடலும் மலையும் விண்ணும் மதிர அனல்கை ஏந்தி ஆடும் அரவம் வியங்கன் எங்கள் அப்பன் நடமாடும் திருவாலங்காடு. இந்த அரங்கத்தில் உள்ளே நுழையும் போது எங்கள் அப்பனை நினைத்துதான் உள்ளே நுழைந்தேன். நாயன்மார்களுடைய வரலாற்றை நாடு அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நற்றமிழால் எங்களை போன்றவர்களையெல்லாம் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் நாவால் நடமாடவர்களாக உருவாக்கி இந்த அருமையான அரங்கினை ஏற்பாடு செய்வதற்கு மூலமும் முதலுமாக இருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய அக்கையார் பேராசிரியர் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாசப்பறவைகள் என்கின்ற நூலினை எழுதி அருமையான இந்த அரங்கத்திலே வெளியிடுவதற்கு தந்த நல்வாய்ப்பின் பயனாக என்னையும் வெளியிடச் செய்து பக்கத்தில் இருக்கிற ஐயா கலைமாமணி அவர்களையும் பெறச் செய்து அரங்கத்தின் முன்னும் அமர்ந்திருக்கிற நீதி அரசருடைய முன்னிலையிலையும் இந்த விழாவை நடத்தி மிக அருமையாக முத்தமிழுக்கு அணி சேர்த்த எங்கள் அக்கையாரை நான் மீண்டும் வணங்குகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். ஐயா அவர்கள், நான் வரும்போது அக்கையார் அவர்களை பார்த்தாலே எனக்கு இளைஞர்களைத்தான் நினைவுக்கு வரும். பல பேரை பார்த்தால், இளையவனை பார்த்தால் முதியவனை போன்று நமக்கு காட்சி தெரியும். அவன் நடவடிக்கையும் அப்படித்தான். ஆனால் எங்கள் பேராசிரியர் அக்கையாரை பார்த்தால் இளைஞர்கள் கூட்டம்தான் இயல்பாகவே பின்னால் சுற்றும். அதுபோல இந்த அழைப்புதழை நான் பார்க்கிற பொழுது தம்பி நான் படித்த மாநில கல்லூரியினுடைய ஆய்வு மாணவர். நான் 1982ஆம் ஆண்டு காமராசர் வீதியிலே காமராசர் சாலையில் அலையில் கொஞ்சம் நளின காற்று சுமந்து வர வேதியியல் தமிழ் வழி படித்தவன். மாநில கல்லூரியில் நாங்கள் உள்ளே வரும் பொழுது எங்களை ஒருவர் வரவேற்பார் என்று சொன்னால் கம்போடு வரவேற்பார். அவர்தான் ஞானசம்பந்தர், திரு ஞானசம்பந்தர் முதல்வர். அப்பொழுதுதான் நான் அந்த ஞானசம்பந்தரையே பார்த்தேன். உட்கார்ந்து கொண்டு எங்கள் அண்ணாச்சியை போன்று அந்த ஆடையை அணிந்து நின்று கொண்டிருப்பார். 9:30 என்று சொன்னால் 9:20க்கு மாநில கல்லூரி தொடங்க வேண்டும். நினைத்து பாருங்கள், பள்ளி கூட இன்றைக்கு அந்த சூழல் எந்த பள்ளியும் கிடையாது. அந்த பள்ளியில் படிந்து அந்த கல்லூரியிலே, நானேன் பள்ளி என்று சொல்கிறேன், அந்த கல்லூரியிலே பயின்று முனைவர் பட்டத்தை முடித்தவன். அங்கே எங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டி ஐயா மாசே ரபிசிங், பாவேந்தரும் தன்மான இயக்கமும் என்கிற தலைப்பிலே முனைவர் பட்டம் பெற்றவர். தன்மான இயக்கத்தை படித்துவிட்டு ஆய்வு செய்துவிட்டு இங்கே என்ன வேலை என்று சில பேர் கேட்பீர்கள். உண்டு. எவன் ஒருவன் தன்னை உணராமல் இருக்கிறானோ அவன் மனிதன் அல்ல. உணரச் செய்தது யார்? தந்தை பெரியாரும் இங்கே இருக்கிற கபால் ஈஸ்வரனும் தான். உண்மைதானே? தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடு இல்லை சொன்னவன் திருமூலன் தானே.
எவன் ஒருவன் தன்மானம் மிக்கவனாக இருக்கிறானோ அவன்தான் மாந்தன். சொன்னவர்கள் இருவர்கள், அதிலே நமக்கு என்ன? அது நாயக்கராக இருந்தால் என்ன, அண்ணாவாக இருந்தால், எங்கள் ஆலங்காட்டு அண்ணாவாக இருந்தால் நமக்கு என்ன? அறநெறி தானே. அந்த வகையில் நான் ஆய்வு முடித்தவன். எனக்கு பெருமை, தம்பி, நான் பயின்ற முனைவர் பட்டம் பெற்ற கல்லூரியில் இருந்து ஆய்வு செய்யக்கூடியவர் இன்றைக்கு நாடறிந்த ஆன்மீக பொழிவாளராக இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரையும் நான் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக காரைக்கால் அம்மையார் திருவிழா மாசி மாதம் வரும்னு நாங்கள்லாம் ஊரில் நடந்து போய், எங்கள் ஊர் கொற்றலை யார் ஓடுகிற சிற்றூர் குப்பம் கண்டிகை. மொத்தம் 400 அல்லது 500 வாக்காளர்கள் இருப்பார்கள், அவ்வளவுதான். அங்கேருந்து நாங்கள் மாட்டு வண்டியில் ஏறி 4 மணிக்கே நாங்கள் இடம் பிடித்து விடுவோம். எதில்? மாட்டு வண்டியில், காலையில் போட்ட மாட்டு வண்டியில். வராதவர்கள் பிடித்து தொங்கிக் கொண்டு போக வேண்டும் காரைக்கால் அம்மையார் விழாவை பார்ப்பதற்கு. அப்பொழுது அம்மாவை பற்றி நாங்கள் சிறார்களாக இருக்கிற பொழுது பாடிய பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு இவர் பாடி அப்பனை இங்கே இறைவணக்கமாக வணக்கம் செய்கிற பொழுது கண்களில் விழிகளில் நீர் ததும்பியது. அள்ளும் பகலும் ஒள்ளும் வகையெல்லாம் அப்பனை பாடி பரவி அவருடைய பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது பெறுகிறார். அவரையும் நான் வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு, எத்தனையோ பேர், ஐயா அம்மா மருத்துவராக இருந்தாலும், எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் இதயகீத ராமானுசம் அவர்களாக இருந்தாலும், மணி திருமதி மணியாக இருந்தாலும், எங்கள் அக்கையார் வருகை தந்திருக்கிறார். அவரையும் நான் வணங்கி, வந்திருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்க வேண்டியவர்கள் தான். எங்கள் ஐயாவோட துணையோடு நாங்கள் அங்கே இருக்க வேண்டியவர்கள். பெரும்பாலும் இந்த இடம் எனக்கு புதியது. என்னை இந்த இடத்துல ஏற்றி வைத்த பெருமை எங்கள் அக்காவுக்கு சாரும். இயற்பகை நாயனார், நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே நாயனார் எங்கள் காரைக்கால் அம்மையாரை தவிர வேறு எனக்கு எங்குமே தெரியாது. துத்தை கை கிளை விலரிதாரும் உழை விழி ஓசைப்பண் எடுமப்பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுனிதம் தந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடைகை வன்கை மின்கோல் தமரரும் குடமுழா மொந்தைதனை வாசி அத்தனையும் விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திருவாலாங்கன்னு சொன்ன எங்கள் அம்மா காரைக்கால் அம்மையார் தான் எனக்கு முழுமையும் தெரியும். நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் எங்கே ஆடினான் என் அப்பன்? பழையனூர் சுடுகாட்டிலே ஆடுகிறான். ஆலங்காட்டில் ஆடவில்லை, பழையனூர் சுடுகாட்டில் ஆடுகிறான். பார்த்தது பெண், ஆடியவர் எம்பெருமான் இறைவன் ஆண்பால். எப்படி ஆடினார்? இத்தனை கருவிகள் ஒலிக்க ஆடினார். அதற்கு முன்பு எவனுக்குமே தெரியாது இசைக்கருவி இத்தனை உள்ளதென்று, எவனுக்குமே தெரியாது. அந்த கருவியை பார்த்த மாத்திரே அந்த கருவியின் பெயர் இவருக்கு எப்படி தெரிந்தது? எம்பெருமான் செய்த அருளாக இருக்கலாம். இன்னொன்று, சுடுகாட்டில் ஆடுகிற சித்தன் பித்தன் அவன் ஆடுகிற பொழுது அந்த அச்சம் வேண்டுமா இல்லையா? காரணம், அச்சம் இல்லாத இடத்துக்கு சென்றதனால் இன்றைக்கு அஞ்சாமை சொன்ன ஒரு பெண் உலகத்தில் புரட்சி பாவலர் உண்டு என்று சொன்னால் அது காரைக்கால் அம்மையார். ஆக அவரை நான் சொல்லுவதற்கு காரணம் தமிழை வளர்ப்பதற்காக. தமிழை வளர்ப்பதற்காக. இங்கே கூட இயற்பகை நாயனார் எவரும் பெறாத ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். இறைவனே அவரை அழைக்கிற பொழுது இறைவன் தமிழில் பாடல் பாடுகிறான். ஓலம் ஓலம் என்று முடிகிற அந்த பாடல் எவ்வளவு அழகமா! நான் என்னுடைய நோக்கம் எது என்று சொன்னால், எப்படி ஒருவனுக்கு வெளியில் சென்றால், இப்போ நான் ஒரு கைவினைஞன் என்று சொன்னால், கருமான் என்று சொன்னால், ஒரு தங்கத்தையோ அல்லது இரும்பையோ பார்க்கிற பொழுது அது இப்படி செய்யலாமே, இதற்குரிய உலோகமாக இருக்கலாமே என்று எண்ணுவான். நான் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருப்பதனால் நான் ஐயா அப்பன் கபாலீஸ்வரத்தை சுற்றி வரும் பொழுது அடேங்கப்பா, கல்வெட்டுகளிலே போட்டிருக்கிற சொற்கள் எத்தனை எத்தனை! என்னை இறைவன் ஈர்க்கிறானோ இல்லையோ, செந்தமிழ் சொற்கள் என்னை ஈர்க்கிறது. செந்தமிழ் சொற்களில் எவன் வாழ்கிறான்? செம்பொருள் வாழ்கிறான். அவன்தான் செம்பொருட்டுரை என்று சொல்லுகிறோம். ஆக சொல்லும் பொருளும் என்று சொன்னார் அண்ணன். எல்லாம் அவன்தான். ஏன் தமிழில் மட்டும் அவனுக்கு அந்த அக்கறை? ஏன் தமிழில் மட்டும்? எனக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் என்றதுனால நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் உணர்ந்திருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், நான் உரைகிற இடம் பல கருவறைகளாக இருந்தாலும் கூட நான் உண்மையில் ஒளிர்கிற இடம் உன்னதமான மொழியாகி தமிழ் என்று சொல்லுகிறான். ஆக அந்த மொழியில் இயற்பகை நாயனாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. தம்பி சொல்லுவார், அதை நான் எடுத்து முடித்து விட்டு தான் போக வேண்டும், விரிவாக சொல்ல முடியாது.
ஆனால் இறைவனே 4 வரிகளிலே பாடி ஓலம் ஓலம் என்று சொல்லி நாங்கள் சொற்குவை அகராதியிலே போட்டு பார்த்தேன். அது என்ன ஓலம்? ஓலம் ஓலம்னா ஊரில் ஓலம் விடாதுன்னு சொல்லுவாங்க, கூக்குரல்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இறைவன் பாடுகிற பொழுது ஓலமே எதிர்மறை பொருளாகிறது. கவலைப்படாதே கவலைப்படாதே இயற்பகை நாயனாரே உனக்காக நான் இருக்கிறேன் என்று இறைவன் கவிதை பாடியிருக்கிறார். சங்கத்திலே தலைமை புலவனாக இருந்தான் வேறு வரலாறு வேறு. இயற்பகையாரை பார்க்கிற பொழுது அவரே கவிதை இயற்றிருக்கிறார் என்கிற செய்தி நம்மை நெக்குறுகிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு எங்கள் அக்காவை பற்றி நாங்கள் பேசி ஆகணும். எத்தனை மேடைகள். தமிழ்நாடு அரசினுடைய சொல்லின் செல்வர் விருது பெற்றவர், உலகம் முழுமையும் சென்று ஆயிரக்கணக்கான மேடைகளில் பல்வேறு பொருண்மைகளிலே பேசியவர், எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய அரங்கம் இது. அந்த அரங்கத்தில் எல்லோரையும் அழைத்து, நான் இது போல் ஒரு அரங்கம் எங்கேயும் பார்க்கல. எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு ஆன்றோர்கள், எவ்வளவு அறிஞர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று வர்ற கூட்டம் வேறு. இதைத்தான் பேசுவார்கள், அதை துய்ப்போம் என்ற வந்த கூட்டம் நீங்கள். ஆக அந்த வகையில் உங்களை நான் மீண்டும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி பாராட்டுகிறேன். 63 நாயன்மார்களுடைய வரலாறு இப்போ தேவையா நாட்டுக்கு? அது முக்கியமா? நான் கேட்குறேன் அக்காவை, முக்கியமா? முதன்மை முக்கியம். காரணம் 2 வகையில். முதலில் நான் தமிழ் வளர்ச்சி அகரமுதலி இயக்குனர் என்ற முறையில் சொல்லுவேன், நாயன்மார்களை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ பிழையின்றி தமிழை உச்சரிக்க முடியும், பிழையின்றி தமிழை எழுத முடியும். சொற்கள் கொட்டி வந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல திருவோணம் நடந்தது தமிழ்நாட்டில் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த விழா எங்கே போனது? மலையாள நாட்டுக்கு போனது. ஆனால் விடுப்பு மட்டும் சென்னை மாவட்டத்துக்கு கிடைக்கும், அவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால். ஆனால் இங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறது, மயிலையே கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று அந்த கல்வெட்டில் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இறைவனை பார்க்கிற பொழுது நான்லாம் போனால் பெருமாளை முதல்ல கல்வெட்டில் இருக்கிற பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா உள்ளே போனால் மறந்து தான் உருவம் பார்த்த உடனே போற்றி தவிர வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்படி படிக்கிற பொழுது, உள்ளே நுழைகிற பொழுது அந்த கல்வெட்டுகளில் மயிலையில் பூம்பாவை எழுப்புகிற பொழுது பாடுகிறானே பாடல் அல்லவா நெக்குறுகிறது. இப்படிப்பட்ட சொற்கள் எப்படி அவனுக்கு வந்தது? ஒரு வரலாற்றை சொல்லுகிறான், ஒரு இடத்தினுடைய பண்பாட்டை சொல்லுகிறான். ஆக நாயன்மார்கள் வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு இல்லை, உலக வரலாறை சொல்லுகிற வரலாறு என்பதனால்தான் அம்மா அவர்கள், எங்கள் அக்கையார் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாறுபாடு கிடையாது. அது பாசுரங்களாக இருந்தாலும் கூட, பாசுரத்திலே கூட பெரியாழ்வார் சொல்லுவார், வேதத்துக்கு மறை நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு வேதநாயகன் நம்மால் தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி வேதத்துக்கு மறைநீர்? வேதத்துக்கு ஒரு மறை இருக்கிறது என்று சொன்னால் அதைவிட உயர்வானது நாராயணன் சொல்கிறார். யாரா இருந்தால் அறியும் அரணும் ஒன்று அறியாதவன் வாயில் அது. ஆக இந்த சொற்கள் ஒவ்வொன்றும் பிரபந்தமாக இருந்தாலும், பாசுரமாக இருந்தாலும், தேவாரமாக இருந்தாலும், திருவாசகமாக இருந்தாலும், தமிழ் இருக்கக்கூடிய அறநெறி சாரங்கள் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். அதுதான் பல பேர் நான் போகிற திருக்கோயில்களில் ஓதுவார்கள் இருக்கிறாங்க கேட்டு தான் உள்ளவே நுழைவேன். ஏன்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் சாமி நம்மளை பார்த்து பார்ப்பார், இல்லைன்னா அவங்க எங்கேயோ பார்ப்பாங்க, நாங்கள் எங்கேயோ பார்ப்போம், நீட்டுவோம், பிடிச்சிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தெரியாது. ஓதுவாரை உடன் வைத்து, ஐயா ஏதாவது கொஞ்சம் ஓதுங்களேன். நான் கூட உள்ளே வரும்போது இறை வணக்கம் அக்கா போடலையேன்னு நினச்சி பார்த்துட்டே வந்தேன். ஆனால் உள்ளம் உணர்ந்தது, எங்கள் ஐயா வந்தார், ஆலங்காட்டப்பன் இங்கே காட்சி தந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வில் என்னையும் அழைத்து தலைமை ஏற்க செய்து, நான் மீண்டும் சொல்கிறேன், ஆன்மீக நிகழ்ச்சி எனக்கு புதிய நிகழ்ச்சி, அதிகமாக போக மாட்டேன். இருந்தாலும் நான் உள்ளே வருகிறவளோ இந்த சிந்தனையோடு தான் வந்தேன். எங்கு நோக்கினும் செந்தமிழ் சொற்கள், செவ்வியல் சொற்கள். நாளைய இந்த உலகம் இயற்கை பேராழி மூலம் அடித்து நொறுக்கப்பட்டாலும் தோண்டப்படுகிற பொழுது கல்வெட்டுகளில் தமிழ் செவ்வியல் சொற்களாக மீண்டும் ஒரு தலைமுறையை உருவாக்கும். அப்படிப்பட்ட உருவாக்குகிற செயலை செய்தவர்கள் நாயன்மார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறந்ததொரு செழுமையான தலைமை உரையை நமக்கு ஐயா திரு விஜயராகவன் அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் முதல்ல அழைப்பதில் விஜயராகவன் என்று அடிச்சிட்டோம். உடனே அவர் செய்தி அனுப்பினார். பார்வைக்கு தான் அனுப்பிச்சேன், ரஃப் காப்பி தான் அனுப்பினேன். விஜயராகவன் வருவார், விஜயராகவன் வரமாட்டார் என்று போட்டார்.
அப்பயே அவர் அந்த சொற்பிறப்பியல் அகராதியினுடைய இயக்குனர் எப்படி இருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஐயாவை பற்றி ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் அடுத்த கட்டத்திற்கு நிகழ்வினை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகள் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனமும் தமிழ் வளர்ச்சித் துறையும் தன்னுடைய 2 கண்களாக பாவித்து 10 ஆண்டுகள் ஒருத்தர் இயக்குனராக இருந்தது என்பது ஐயா திரு விஜயராகவன் அவர்கள் செய்த வரலாறு இன்னொருவர் செய்யவே முடியாது. 10 வருஷம் 2 துறைக்கு இயக்குனராக இருந்தார். தினமணியை திறந்தால் தினம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு கருத்தரங்கம் இருக்கும். 365 நாளும் ஞாயிற்றுக்கிழமை கூட தம்பி வீட்டுக்கு போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இருப்பார். ஏன்னா தினமணி சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கூட கருத்தரங்கம் இருக்குன்னு. 365 நாளும் கருத்தரங்கம் நடத்தி எண்ணி பார்க்க ஒண்ண முடியாத எத்தனை கருத்தரங்குகள், எத்தனை நூல் வெளியீடுகள், எத்தனை அமர்வுகள், உலகம் முழுதும் இருந்து வரக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட பேராளர்கள் இவர்களெல்லாம் வரவழைத்து தமிழ் கற்றுக்கொள்கிறவர் ஒரு பக்கம், தமிழை அலைகடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்கிறவர்கள் ஒரு பக்கம், தமிழ் ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் என்று எப்பக்கம் திரும்பினாலும் தமிழ் ஆராய்ச்சி. அதன் உள்ளே விஜயராகவன் வெற்றிகரமான ஒரு பயணத்தை நடத்தினார். இந்த மேடையை தவிர, நீதியரசர் அவர்கள் அமர்ந்திருக்கும் மேடையை தவிர இன்னொரு மேடை விஜயராகவன் புகழை பேசுவதற்கு நிச்சயமாக இந்த சகோதரிக்கு இடம் கிடைக்காது என்பதால் இந்த மேடையில் நான் அவரை வாழ்த்தி போற்றி மகிழ்கிறேன். உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். நண்பர்களே, இப்பொழுது பாசப்பறவைகள் என்ற நூலினை எழுதி இந்த அரங்கத்தில் விஜயராகவன் ஐயா அவர்கள் வெளியிட கலைமாமணி ராமசாமி அவர்கள் முதற் பிரதியை பெற்றார்கள். அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. 365 நாளும் ஒரு விழா நாயகராக தமிழகத்தில் கோட்டு சூட்டோடு இருப்பார்னா அது நம்ம அண்ணாச்சி மட்டும்தான். அண்ணாச்சி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு தாரக மந்திரம் என்னவென்று கேட்டால், கைகட்டி வாழ்வதல்ல வாழ்க்கை, டைகட்டி வாழ்வதே வாழ்க்கை என்பதை உலகத்திற்கு சொன்ன ஒரு பெருந்தகை அண்ணாச்சி அவர்கள். அன்பு தம்பி, உன் எதிர்காலம் என்னாச்சு, உன் சுய முன்னேற்றம் என்னாச்சு, உன் தன்னம்பிக்கை என்னாச்சு, உன் விடாமுயற்சி என்னாச்சு, அத்தனைக்கும் ஒரே விடை விஜிபி அண்ணாச்சி என்று சொல்லுகிற வகையிலே அண்ணாச்சி அவர்கள் ஒரு அற்புதமான மாமனிதர், சிந்தனையாளர், மிக அருமையான ஒரு மாமனிதர். இப்பொழுது ஏற்புரை ஆற்ற வருமாறு அண்ணாச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த அற்புதமான விழாவில் இன்று நான் கலந்து கொண்டு பாசப்பறவைகள் என்ற நூலை வெளியிட்டார்கள். என் அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா விஜயராகவன் அவர்களே, அன்புக்குரிய ஐயா ராமசாமி ஐயா அவர்களே, ஐயா ஓதுவர் அவர்களே, விருது பெறுகின்ற நண்பரே, எதிரே அமர்ந்திருக்கின்ற நீதி அரசர் அவர்களே, என் அன்பு அருமை மகள் உலகநாயகி அவர்களே, அன்புக்குரிய சாரதா நம்பிரான் அவர்களே, வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் மூலமாக என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த பாசப்பறவைகள் எப்படி வந்தது?
கேட்கும் பொழுது ஒரு நாள் மாலை எனது இல்லத்திலே தனியாக அமர்ந்திருந்தேன். எதிரே 6 பறவைகள் அங்கே உள்ளே இருந்தது. அது கிரிச் கிரிச் என்று அந்த சத்தத்தை கொடுத்தது. நான் தனிமையாக இருந்தேன். அப்பொழுது அந்த உள்ளத்திலே பல எண்ணங்கள் வந்து பாசப்பறவைகளை திறந்து விட்டேன். அது உலகமெல்லாம் சுற்றி உலகத்தில் நடக்கின்ற நல்ல செய்திகளையும் மனிதர் படுகின்ற துன்பங்களையும் அதை கவனித்து வருகின்றது. தேவாலயம் செய்கின்றது, என்னும் பள்ளிவாசல் செல்கின்றது, இந்து சமயத்துக்குள்ள கோயில் செல்கின்றது. இதெல்லாம் பார்த்துவிட்டு மாலை வீட்டுக்கு வந்துவிடும். இதை நினைத்து நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் இந்த பறவைகள் செய்கின்ற பணிகளையும் அது மற்றவர்களோடு இணைந்து செய்வதையும் அமுதராணி அமுதராஜன் பெயர் வைத்தேன். இந்த அமுதராஜன் எங்கே போகின்றாரோ அமுதராணி உடனடியாக சொல்வார்கள். உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற அந்த பறவைகள் தான் இந்த பாசப்பறவைகள் என்று எழுதியிருக்கின்றேன். இதை மிக அற்புதமாக எங்கள் ஐயா விஜயராகவன் வெளியிட நமது எல்லோருக்கும் அன்பு கொண்ட ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார். மிக்க மகிழ்ச்சி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும் இறைவன் அனைவருக்கும் அருள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பாசப்பறவைகள் நூல் எப்படி கருக்கொண்டது என்பதை பற்றி அண்ணாச்சி மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். எப்பொழுதும் ஒரு கவிதை நூலோடும் ஒரு கதை இலக்கியத்துடனும் ஒரு தமிழ் இலக்கிய புத்தகத்துடனும் தன் அலுவலகத்தில் எப்பொழுதுமே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்று பார்க்கலாம். நீங்கள் அண்ணாச்சியுடைய அலுவலகத்துக்கு சென்றால் பெரிய பெரிய போர்ட் மீட்டிங்லாம் நடக்கும். ரொம்ப காரசாரமான கருத்துக்கள் கூட பரிமாறப்படும். எல்லாம் முடிஞ்சு அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் வெளியே போன பிறகு இவர் அமைதியாக கவிமணி தேசிய விநாயக பிள்ளை படிச்சுட்டு இருக்கார். என்னங்க நாச்சு, சுட சுட ஏதோ மீட்டிங்லாம் நடந்தது, இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அது தொழில், இது என் மனம் என்று சொன்னார். நல்லா கைத்தட்டலாம். அது தொழில்மா, இது என்னுடைய மனம் என்று சொன்னார். ஆக இன்று வரை வயது 87, அகவை 87 நிறைவுற்று என்ன அழகாக கோட்டு சூட்டோட நடந்து வர்றார் பாருங்க, சரிங்களா? நமக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். சும்மா முதல் மாடி ஏறி வரத்துக்கே லிஃப்ட்டில் போனோன்னு நினைக்கிறாங்க. படி ஏறி வரலாம்ல, ஆனால் காத்திருக்காங்க, அந்த லிஃப்ட் வர வரைக்கும் காத்திருக்காங்க. ஏன்னா அந்த முழங்கால்களுக்கு வேலையே கொடுப்பதில்லை. ஆனால் அண்ணாச்சி அவர்கள் அவருடைய 75 வயது வரை அவங்க அலுவலகத்தில் ஒரு படிக்கட்டு தான் ஏறுவார். அகவை 76 ஆன பிறகு தான் அவர் லிஃப்ட்டில் வர்றார் பாருங்கள். இப்போவும் ஏறி தான் வராராம் பாருங்கள். இப்போவும் படி ஏறி வருகிறார் இல்லைங்களா? இல்லைங்களா? டாக்டர் சொக்கலிங்கம் தான் அழகாக சொல்லுவார். லிஃப்ட் மேன் கூப்பிட்டார், ஏங்க டாக்டர் இவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்க, சீக்கிரம் மேலே போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டார் அப்படின்னு சொக்கலிங்கம் சொல்லுவார். இல்லைப்பா, சீக்கிரம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் படி ஏறி வரேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், இன்றும் நான் படி ஏறி வருகிறேன் என்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதநேய பெருந்தகை. ஆண்டவன் அளித்ததோ வங்கக் கடற்கரை, அதில் விஜிபி சகோதரர்கள் கொடுத்ததோ நமக்கெல்லாம் தங்கக் கடற்கரை என்று சொல்லுகிற அகவிலே ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்த அவருடைய தலைமையில் எத்தனை எத்தனை தமிழ் பேரறிஞர்களை பாராட்டிய அமைப்பு விஜிபி உலகத் தமிழ்ச்சங்கம் 31ஆம் ஆண்டு விழாவை இந்த வருகிற மார்ச் 8ஆம் தேதி காண இருக்கிறது. 31 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது விஜிபி உலகத் தமிழ்ச்சங்கம் தொடங்கி.
அவர் முன்னிலையில் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது என்கிற ஒரு அழகிய விருதினை பெறுவதற்காக நம்முடைய ஐயா திருத்தணி சுவாமிநாதன், கலை மாமணி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். வந்ததும் இறைவணக்கமாக எப்படி திரு ஆலங்காட்டு இறைவனை நமக்கு இறைவணக்கமாக காட்டினார்கள் என்பதை பார்த்தோம். ஐயா அவருடைய சிறப்பை பற்றி நான் பல்வேறு வகைப்பட்ட ஓதுவாரிடத்தில் பேசினேன். ஏன்னா அவரை பற்றி எந்த ப்ரொஃபைலும் அனுப்பலை. ஒரு 15 பக்கம் 20 பக்கம்லாம் அவர் அனுப்பலை. ஏன்னா அவர் சிவபெருமானோடவே பேசுகிறவர், மனிதர்களோடு பேசுவதற்கு அவர் எதுவும் தரல. ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாதே. அதுக்காக நான் அவருக்கென்று ஒரு சைட்டேஷன் தயாரிக்கிறதுக்காக பல ஓதுவா மூர்த்தியிடத்தில் அவரை பற்றி கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்து என்னை மிக மிக அதிசயக்க வைத்த ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், திருமுறைகளை பாடுகிற போது சுவாமிநாதன் ஐயா திருமுறை பாடுகிறார் என்று சொன்னால் வார்த்தை உச்சரிப்பு, தெய்வீக ஞானம், எளிமை, தெளிவு, இசை, பண் இவைகளோடு அமைந்து எப்படி அவர் திருமுறை பாடுவார் என்று சொல்லுகிற வகையிலே வணக்கத்திற்குரிய ஐயா திரு சர்க்குருநாதன் அவர்கள் நம்முடைய கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அவருக்கு இந்த வாரம் நீங்கள் தெய்வத்தமிழ் விருது கொடுப்பது மிக மிக பொருத்தம். அவர் செய்திருக்கக்கூடிய மாபெரும் பணி 45 ஆண்டுகள் திருமுறையோடு பழகியவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிறவிக்கு நாம் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது நீதியரசர் முற்றத்தில் தருவது, மூவேந்தர் முற்றத்தில் தருவது போல் நான் நினைக்கிறேன். ஐயா அவர்கள் வருகை புரிந்திருப்பது பெருமைக்குரிய சிறப்பு. தெய்வத்தமிழ் விருது உறவு சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யாபவன் பெருமையோடு வழங்குகிற தெய்வத்தமிழ் விருது கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் 7 இசையாய் இசை பயனாய் அவனருளால் அவன் தாழ் வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் அருட்தொண்டர் பன்னிசை கலை மாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் பாரதிய வித்யாபவன் பெருமை கொள்கின்றன. பிப்ரவரி 16, 20, 24 பாரதிய வித்யாபவன், மயிலை, சென்னை. அவர்களுக்கு இப்பொழுது பயனாடை அணிவித்து வணக்கத்திற்குரிய நம்முடைய விழா தலைமை பேருரையாற்று நம்மையெல்லாம் செந்தமிழில் திளைக்க வைத்த ஐயா திரு முனைவர் கோ விசயராகவன் அவர்களுடைய பொற்கரத்தால் இன்றைக்கு சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி பாரதிய வித்யாபவன் பெருமை கொள்கிறது. நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். தெய்வத்தமிழ் விருது பெற்ற நற்றமிழ் சான்றோர், பன்னிசை கலைஞர், பன்னிசை பேரறிஞர் ஐயா திரு கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நமக்கு ஏற்புரை வழங்க வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். பாடும் பணியே பணியாக அருளிய எம்பெருமானுடைய திருவுருளை நினைந்து போற்றி, பாடச் சொன்னால் பாடிவிடுவேன், என்னை பேசச் சொல்லி இருக்கின்றார்கள், ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கு வந்தவுடனே அவர்கள் திரு ஆலங்காட்டில் என்னை சென்று நான் இதுவரை பார்த்ததில்லை. ஐயா விஜிபி உலகமெல்லாம் எங்கே திரும்பினாலும் விஜிபி இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்திலேயே பட்டீஸ்வரம் பக்கத்தில் ஒரு பெரிய இடம் விஜிபி என்று இருக்குது. எனக்கு அந்த அவர்களை நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை, படங்களிலே நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய பெரியார் முன்னிலையில் எனக்கு இந்த விருது வழங்கிய அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, தேவார திருமுறைகள் தோன்றிய நாளிலிருந்தே எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருப்பது என்பது அம்மா அவர்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். இன்று வரை அப்படித்தான் இருக்கின்றது. நாங்கள் ஆலயத்தில் எதிர்நீச்சல் தான் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் மாறுபாடு. நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடுவோம். ஈவு அங்கேருந்து ஒருவர்
ஓ, எவனுக்கும் பயப்பட மாட்டியா? நாளைக்கு காலையில் பணிக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷம் லேட்டாவா, நான் பார்த்துக்கிறேன். ஆக நாடகத்தால் உன் அடியார் பயப்படுறது மாதிரி நாங்களும் அப்படி என்னென்ன நடக்குதோ ஆலயங்களிலெல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் துண்டு கட்டி கொண்டு பணியிலையும் பணி செய்து வருவார்கள். அந்த வகையிலே தமிழால் பாடுவித்த பெருமையை திருச்செங்காட்டங்குடியில் நம்ம தருமபுரம் ஐயா, எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் அந்த ஒரு திருத்தாண்டையை பாடுகின்ற போது தழுதழுத்து போய்விடுவார்கள். பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளி நானே செங்காட்டங்குடி அதனில் கண்டேன் நானே என்றவர். தமிழ் மாலை பாடுவித்ததனால் என்னுடைய சிந்தை மயக்கத்தை பெருமான் தீர்த்து வைத்தான். அவனை முழுமையாக உணர வைத்த பெருமை இறைவனுக்கு உண்டு, அதுக்கு தமிழுக்கும் உண்டு. தமிழ் சொற்களை கேட்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அப்படி தமிழை தவறாக பாடினால் அடுத்த பிறவி உண்டு என்பதை ஞானசம்பந்தர் சொல்கின்றார். புள்ளிருக்கு வேலூருகின்ற வைத்தீஸ்வரன் கோயிலே செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான், தீவினைக்கு மருந்து கொடுப்பான். பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிற் காழி கவுனியன் சம்பந்தன் சொல்மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே. நான் ஓதுவாராக இருந்தாலும் சொல்மடியோட பாடினா புல்லோ பூடோ புழுவோ மரமோ அப்படி தான் பாடுவோம். சொல்மடிவு இல்லாமல் பாடுவதற்கு திருமுறை சொல்மடியோடு பாடவே முடியாது. இருக்கலாம், ஒரு சில தவறுகள் இருக்கலாம். இருந்தாலும் அது முழுமையாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த தமிழை தமிழாக பேச வைத்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானிடம் 26 ஆண்டுகள் பணி செய்தேன். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூர் என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஊர். ஆனால் 26 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்த காரணத்தினாலே அப்பொழுது 3 சாமிநாதன்கள், செல்வனராஜ முதலியார் 3 சாமிநாதனை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். தருமபுரம் ஐயா அவர்கள், லால்குடி சாமிநாதன், அவரும் லால்குடி கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்தவர்கள். நான் திருத்தணியில் இருந்தாலும் 3 சாமிநாதன் இருக்கிறனால பேர் அடையாளம் தெரியறதற்காக திருத்தணி சொன்னார்கள். திருத்தணி என் கூடவே இருக்கின்றது. 78 வயசிலும் நான் பணி முடிந்து வந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருளினால் திருத்தணி என்ற பெருமை, அந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து இன்றைய நாளில் இந்த தமிழ் தெரிந்த உலகம் என்னை பாராட்டுவது, அரசினுடைய கலைமாமணி பட்டம் வாங்கி பன்னிசை பேரறிஞர்லாம் கொடுத்தார்கள். இந்த வயதில் எனக்கு இந்த விருதை கொடுப்பதை கண்டு நான் உளம் பூரிப்பு. பெரியவர்கள், எத்தனையோ பெரியவர்கள், ஐயா போன்றவர்கள். தமிழ் எங்கே வளர்கின்றது, தமிழ் வளரும், தமிழ் வளர்வதற்கு முருகப்பெருமான் திருவருள் புரிவார் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் எப்படி பணிவோடு இருக்கிறார்கள் என்பதற்கு திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் சான்று. தொலைபேசியில் என்னோடு பேசிய போது கூட பணியுமாம் என்றும் பெருமை என்ற திருக்குறள் தான் என் நினைவிற்கு வந்தது. அப்படி பணிவோடு என்னோடு தொலைபேசியில் பேசினார். எந்த சூழ்நிலையிலும் திருமுறைகளை பாடுகிற போது திருத்தமான தமிழில் திருத்தமான சொல்லாட்சியோடு பாடுவதில் வல்லவர் என்று பல பேர் ஐயா திருத்தணி சுவாமிநாதனை அவரை பாராட்டி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெருந்தகைக்கு இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி பாரதிய வித்யாபவன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் பெருமையை தேடிக்கொண்டது என்று தான் சொல்வேனே தவிர அவருக்கு நாம் எந்த பெருமையும் சேர்க்கவில்லை. இந்த அமைப்புக்குத்தான் பெருமை கிடைத்தது அவருக்கு விருது அளித்து என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறோம். இன்றைய சொற்பொழிவு நம்முடைய அன்பு மாணவன், இளம் தமிழறிஞர், இளைய சிலம்பொலி என்ற அழகிய பட்டத்தை பெற்றவர் திருமாறன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஏற்பகை நாயனார் குறித்து பேச இருக்கிறார்கள். திருமாறனுடைய உழைப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். அவர் இளங்கலை BA மாணவனாக இளங்கலை பட்டதாரியாக இருக்கிற காலத்திலிருந்து முதுகலைக்கு வந்து அதன் பிறகு ஆய்வு உலகத்திற்கு வந்து இன்றைக்கு முனைவர் பட்ட ஆய்வாளராக மாநில கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறார். இன்று வரை எந்த மேடைக்கு அழைத்தாலும் அதை மிக அழகான ஒரு செஞ்சொற் பெட்டகமாக அந்த உரையை தருவார்.
அதனும் பெரிய சிறப்பு அந்த பயிற்சி, முறையான முயற்சியுடனும் பயிற்சியுடனும் அந்த தலைப்பை அவர் அணுகுவது. அவருடைய அறிவுத்திறன் என்று சொல்வதை விட உழைப்புக்கு அவர் கொடுக்கிற மரியாதை என்பதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளம் தமிழறிஞர். சிலம்பொலி ஐயா வாழும் காலத்திலேயே இளைய சிலம்பொலி என்ற பட்டத்தை பெற்றவர். அவருடைய எதிரிலேயே இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. சிலம்பொலி ஐயா அவர்கள் இளைய தலைமுறையை அழைக்கிற போது அவர் கரத்தால் எந்த இளைஞர் அவருடைய முதுகில் 2 தட்டு வாங்குகிறாரோ அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் கைத்தட்டோடு இருப்பார் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அரிய பட்டம்தான் இளம் தமிழறிஞர் இளைய சிலம்பொலி என்கிற பட்டம். இத்தகைய ஒரு மாபெரும் மாணவன், ஆய்வுலகத்தில் முழுமையாக தன்னை திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன், உழைப்பை நம்புகிற ஒரு மாணவன் இன்றைக்கு நமக்கு ஏற்பகை நாயனார் குறித்து உரையாற்ற வந்திருக்கிறார். அவரை நம்முடைய சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் அவர்கள் தங்களின் பொற்கரத்தால் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். இயற்பகை நாயனார் குறித்த ஒரு தெய்வத்தமிழ் உரையை ஆன்மீக சிந்தனையோடு கேட்டு மகிழ்கிற நம் மனம் மகிழ்வதை விட நம்முடைய செவிகள் இன்றைக்கு கௌரவப்பட இருக்கின்றன என்று சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட உரையை நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம். வருக திரு திருமாறன் அவர்கள். உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். உறவுச் சுரங்கம் அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா இனிப்பகமும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து நடத்துகிற தமிழ் 63 என்ற இந்த தெய்வத்தமிழ் வேள்வியில் நெய்யாக கலந்து அந்த வேள்வி தீயை மேலும் வளர்க்க வருகை தந்திருக்கிற அறிவுசால் தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை தமிழ் 36 என்ற நிகழ்ச்சியில் அம்மா அவர்களினுடைய புதிய பயணம் தொடங்கியது. அப்போது கீழே இருந்த அந்த பெரிய அரங்கத்தில் இது நடந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த மேடை, இந்த அரங்கம் கீழே நடந்திருந்தாலும் கூட நான் அவ்வளவு பெருமைப்பட்டிருக்க மாட்டேன். காரணம், இந்த அரங்கம் கிடைத்தது என் மனத்தை நிறைவு செய்கிறது. முதலாக ஒரு 17 வயது இளைஞனாக 1 மணி நேரம் பேசுவதற்கு கம்பன் கழகம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடை இந்த மேடை. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே இடத்தில் அதே மாணவனாக நின்று பேசுகிற ஒரு ஞாபகத்தை இந்த மேடை இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கிறது. அதைவிட இன்னொரு காரணம், கீழே நடக்காததை விட இங்கே நடப்பது பெரியது என்னவென்றால், ஏதோ ஒரு அமைப்பு நடத்துகிற மேடையாக அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சேக்கிழார் ஆய்வு மன்றமும் கம்பன் கழகமும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருப்பதனால் எனக்கு அது இன்னும் ஞாபகத்தை, இன்னும் பெருமையை ஏற்றி தருவதாக இருக்கிறது. பெரியோர்களே, ஒரு பற்றாக்குறையிலிருந்து தான் தேவை என்பது பிறக்கிறது என்பது தத்துவம். ஒரு பற்றாக்குறை ஏற்பட வேண்டும். அந்த தத்துவத்தில் அதீத நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் அது உண்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், சங்க இலக்கிய காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் தோன்றவில்லை, நீதி இலக்கியங்கள் தோன்றவில்லை. காரணம், தேவை ஏற்படவில்லை. ஒரு 3 நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதே தெரியாத அளவிற்கு வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்பட்டு, அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களினுடைய நீதி முறைமைகளையெல்லாம் தளரவிட்டு தளர்ந்து நாம் நம்முடைய நீதி முறைகளை அறம் முறைகளிலிருந்து தவறிய பொழுது அற இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களும் இந்த மண்ணில் தோன்றியது.
சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணில் படையெடுத்து நம்முடைய சமயத்தின் பெருமைகளையெல்லாம் தாழ்த்திய பொழுது அப்பரும் சம்பந்தரும் தோன்றி இந்த சமயத்தை, நம்முடைய சமயத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பக்தி இலக்கியங்கள் தோன்றியது. அப்படி என்றால் ஒரு பற்றாக்குறை ஏற்பட வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் ஒரு காரியத்திற்கான தேவை என்பது பிறக்கிறது. தமிழ் 63 என்ற இந்த நிகழ்வு நடப்பதற்கும் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. நான் 10 ஆண்டு காலமாக கல்லூரி வாழ்க்கையை வாழுகிறேன். ஒரு 17 வயது இளைஞனாக இளங்கலை படிக்கத் தொடங்கி இன்றைக்கு ஒரு ஆய்வு மாணவனாக 4 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு இருக்கிற பழந்தமிழ் புலமை என்பது, பக்தி இலக்கிய புலமை என்பது தாழ்ந்து கொண்டே போகிறது. தாழ்ந்து கொண்டு போகிறது என்பதை விட அதை அவர்கள் இழிவாக நினைக்க தொடங்கிவிட்டார்கள். தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களிலேயே அவர்களுக்கு தமிழ் தவறாக போதிக்கப்படுகிறது. ஒரு 50 பேர் இருக்கிற இடம் ஒரு வகுப்பறை என்றால் அதில் 40 பேர் நவீன இலக்கியம் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 8 பேர் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் அதிகபட்சம் நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள். இலக்கணத்திற்கு ஆட்களே இல்லை. அவ்வாறாக தமிழானது, தமிழ் உலகமானது தாழ்ந்து கொண்டே போகிற ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கடந்த முறை ஒரு கருத்தரங்கம் நடந்தது. நான் இருக்கிற மாநில கல்லூரியில் அந்த கருத்தரங்கம் நடந்தது. அப்போது ஒரு MA படிக்கிற, முதுகலை படிக்கிற ஒரு இளைஞன் மேடையில் ஏறி பேசுகிற பொழுது சொன்னான், இன்றைக்கு நவீன இலக்கியங்களில்தான் சமூகத்தினுடைய இயங்கியலை பேச முடிகிறது, சமத்துவத்தை பேச முடிகிறது, அதில்தான் நம்முடைய வழிகளை கடத்த முடிகிறது. இவற்றிற்கெல்லாம் பழங்காலத்தில் வழிகள் இல்லை. பக்தி இலக்கியங்களில் முக்தி பெறுவதையே பெரிதாக நினைத்தார்களே தவிர அவர்கள் சமூகத்தை பற்றி கருதவில்லை என்று பேசுகிறான். அவன் படிக்கவில்லை என்று எனக்கு தெரிகிறது. பெரிய புராணம் காட்டியதை விடவா இந்த உலகத்தில் சமூக புரட்சியை நாம் பார்த்துவிடப் போகிறோம்? சைவ பெரியவர்கள் காட்டாததா? தேவாரத்தில் பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, சாதிகுலம் பிறப்பென்று சுழிபட்டு தடுமாறும் மாதமிலி என்று கேட்கிறார்களே, கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று கேட்கிறார்களே. அவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கவில்லையா? சமூகத்தை பற்றி சிந்தித்ததனாலே தானே நமக்கு தேவாரமும் திருவாசகமும் இந்த 12 திருமுறைகளும் நமக்கு கிடைத்தது. அந்த வரலாறு அவனுக்கு இளங்கலையிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதனால் அவன் முதுகலையில் இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறான். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு பற்றாக்குறை தேவை, ஒரு பற்றாக்குறை ஏற்படுவதனால்தான் அதற்கான தேவை ஏற்படுகிறது என்று. அன்றைக்கு பக்தி இலக்கியங்கள் எழுவதற்கு எப்படி ஒரு பற்றாக்குறை காரணமாய் இருந்ததோ, இன்றைக்கு இந்த தமிழ் 63 நடப்பதற்கும் அதே பற்றாக்குறை காரணமாய் இருக்கிறது. பெரியோர்களே, பெரிய புராணம் என்கிற ஒரு காப்பியம் தமிழ்நாட்டில் பிறந்த காலகட்டத்தில் அது ஒரு புரட்சி காப்பியம். ஒரு 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு நடுகள் கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மேல் வகுப்பு சாதியினர் நின்று வணங்க வேண்டிய இடத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவர் நின்று வணங்கியதனால் அவர்களை குடும்பத்தோடு கட்டி வைத்து எரித்த வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உண்டு. 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் மனிதர்களை பலி கொடுப்பதற்கு வியாபாரம் செய்த வரலாறுகள் நமக்கு உண்டு. அதே 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு வாக்கில். அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு உயர்ந்த குலத்தவன் நிற்க வேண்டிய இடத்தில் வேறொரு தாழ்ந்த குலத்தவன் நின்றதற்காக கட்டி வைத்து எரித்த வரலாறு உள்ள இதே தமிழ்நாட்டில்தான் 63 வெவ்வேறு சமூகத்தினரை சார்ந்தவர்களை ஒரே இலக்கியத்தில் வைத்து பாடிய ஒரு பெருமை பெரிய புராணத்துக்கு இருக்கிறது. பெரிய புராணம் தோன்றிய காலகட்டத்தில் பெரிய புராணம் ஒரு புரட்சிக்குரிய நூல். முதலாக சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் தான் நான் திருநாவுக்கரசரை பற்றி பேசுகிறேன். எதிரே சத்யபிரியா அக்கா இருக்காங்க. அவங்க தான் நான் பெரிய புராணம் பேசுகிறதுக்கு அடி எடுத்து கொடுத்த ஆள்.
அவங்க என்ன பேசுகிற, யாரை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு அப்போது பக்தி இலக்கியங்களில் தேவாரம் அறிமுகமாகி எனக்கு திருநாவுக்கரசர் மேலே பெரிய பற்று. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானம் தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் ஒரு நாம சீர் பரவலுறுகின்றேன் இவ்வுலகில் திருநாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு சொல்லி அந்த பாட்டு, முதல் பாட்டு படித்தது இப்போ ஞாபகம் வருது. அப்படி எனக்கு பெரிய புராணத்தில் ரொம்ப பிடித்த நாயனார் யார் அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் தான். இப்போ எதிர்கேள்வி வரணும்ல, அப்போ பிடிக்காத நாயனார் யார்? பிடிக்காத நாயனார்னு ஒருத்தர் இருக்கணும்ல. நான் பல முறை கேட்டேன், என்னை இயற்பகை கிட்டேருந்து விட்டுருங்க. இயற்பகை எனக்கு பகை. நான் நினைத்ததுண்டு, இயற்பகை நாயனாரை படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நினைத்ததுண்டு, இருந்த 63 பேரில் இவரை சேர்க்காமலே விட்டுருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், கதை தெரியும். நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. எத்தனையோ பேரை எப்படியோ சோதித்த சிவபெருமான் இவரை எப்படி சோதிச்சார்? மனைவியை கேட்டு சோதிச்சார். இறைவன் கேட்கவும் கூடாது, அடியவர் கொடுக்கவும் கூடாது. இந்த வரலாறு எங்கே தொடங்குது? இந்த 63 பேரில் இந்த இயற்பகை நாயனாரை யார் முதல்ல நமக்கு அடையாளம் காட்டுறா? திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறார் சுந்தரர். எதிர்க்க வரக்கூடிய அடியவர்களெல்லாம் அவரை வணங்குறாங்க. அவர் இறைவனை பார்க்க போகிற மயக்கத்தில் எதிர வரக்கூடிய யாரையும் வணங்காமல் உள்ளே போயிடுறார். உள்ளே போன பிறகு அங்கேருந்த விரண்மிண்டர் பார்க்குறாரு. யார்ப்பா அவர்? எல்லாரும் வணங்குறாங்க. அம்மா சொன்ன மாதிரி அவர் பாட்டுக்கு போகிறாரு. இவர் தெரியாதா? இவர் தான் சுந்தரர், ஆரூரர், தம்பிரான் தோழர். சரி, கும்பிட மாட்டானா? கும்பிடாமல் அவர் பாட்டு போகிறாரு. அப்படின்னோடனே அவன் சைவத்துக்கு பிறகு அடியார்களை மதிக்க தெரியாதவன் எப்படி அடியவனாக இருக்க முடியும் என்று அவன் சைவத்துக்கு பிறகுன்னு சைவத்தை விட்டு விளக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்காங்க. சரிப்பா, நீ இவரை விளக்கிட்ட, சிவபெருமான் ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சிவனும் சைவத்துக்கு பிறகு அப்படின்னு விரண்மிண்டர் விளக்கிறார். உலகத்திலேயே ஒரு சமயத்தில் அந்த சமய நாதனையே விளக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம்தான். அந்த சமயத்தின் நாதனையும் விளக்கியாச்சு. இப்போ சிவபெருமான் சொல்கிறார், டேய் ஒரு வணக்கத்தை போட்டு வந்திருக்கலாம்ல, உன்னை விளக்கி என்னையும் விளக்கி என் அட்ரஸையும் தொலைச்சி இப்போ 2 பேரும் தனியாக உக்காந்துருக்கோம் அப்படின்ன போது தான், ஐயையோ நான் அப்படி நினைத்து செய்யவில்லையே, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னும் போது ஒரு திருத்தொண்ட தொகை பாட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. திருத்தொண்ட தொகை பாட வேண்டிய சூழல் ஏற்பட்டவுடன் எப்படி பாடுறதுன்னு தெரியல. சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கிறார். அவர் எடுத்து கொடுத்த அடிதான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். முதல் அடி சிவபெருமான் எடுத்து கொடுத்தது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். அடுத்த அடி சுந்தரர் பெருமானுடையது. திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இரண்டாவதாக இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்ற இடத்தில்தான் இயற்பகை நாயனாரினுடைய வரலாறு நமக்கு தொடங்குகிறது. இயற்பகை நாயனார் எப்பேற்பட்டவர்? அவர் எங்கே பிறந்தார்? சோழ நாட்டில் பிறக்கிறார். சோழ நாட்டில் திருச்சாய்க்காடுன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஊர் இருக்குது. சாயாவனம் அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர். இன்றைக்கி அங்கே பிறப்பதா பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டுது. அங்கே 7-8 வனங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 8 வனங்களில் 5 வனங்கள் கடலில் மூழ்கியதாக நமக்கு வரலாறு இருக்கிறது. இப்போ அந்த ஊரில் பிறக்கிறார். சேக்கிழார் அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லும்போது சொல்கிறார், சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருதநீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அடித்து. மருத நிலங்கள் இயல்பாகவே வளம் தரக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய அனபாயனுடைய வழித்தோன்றல்கள் வழிநடத்திய நாடாகிய சோழ நாடு. அந்த நாட்டில் அடுத்த வரி தான் ரொம்ப அழகு. நம்ம ஆளுங்களுக்கு காவிரி நதி மேலே ஒரு பெரிய காதல் உண்டு.
வரக்கூடிய எல்லா புலவர்களும் பட்டினப்பாளையிலிருந்து எல்லாருமே காவிரியை போற்றுறதுல ரொம்ப இன்பமுடையவர்களாக இருந்திருக்காங்க. இப்படி பட்டினப்பாளையில் சொல்லும்போது சொல்கிறாங்க காவிரியினுடைய பெருமையை, வான் பொய்யினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி. வானம் பெய்யறது நிறுத்தினாலும் காவிரி பெய்யறது அது கடற்காவிரியாம், சாதாரண காவிரியில் இல்லை. அப்பேற்பட்ட காவிரியிலேயே தண்ணி ஓடாமல் செய்கிற பெருமை நமக்கு தான் உண்டு. கம்பன் வரைக்கும் பாடியிருக்காங்க. கம்பன் சொல்லும்போது கூட சொல்கிறான், கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவன் எதோடு ஒப்பிட்டு பேசுறது, சரையு நதியினுடைய பெருமை எதோடு ஒப்பிட்டு பேசுவது. இப்படி பார்க்கும்போது காவிரியத்தான் சொல்கிறான். காவிரி என்ன கழனி நாடு. அந்த நாட்டை சொல்லும்போது காவிரி நாட்டில் இருக்கிற கழனிகளைப் போல கழனிகளை கொண்ட நாடுன்னு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கோசல நாட்டை சொல்கிறான். இப்போ சேக்கிழாருக்கு வருவோம். சேக்கிழார் சொல்கிறாரு, பொன்னி நல்நதி மிக்க நீர் பாய்ந்து புணரிதன்னையும் புண்ணியமாக்குவதுன்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட நதியா, தான் போய் கடலில் கலப்பதனால் கடலையும் புண்ணியமாக்கக்கூடிய புண்ணிய நதியான காவிரி பாய்கின்ற காவிரி பூம்பட்டினத்தில் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு சிறப்பு! ஒரு நதி போய் கடலில் கலப்பதனால்தான் கடலுக்கே புண்ணியம் அடைகிறது, கடல் புனிதம் அடைகிறதுன்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். அந்த நாட்டில் வணிகர் குலத்தில் பிறக்கிறார். வணிகர் குலத்தில் பிறந்த அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லும்பொழுது, அக்குலப்பதி குடல் முதல் வணிகர் குடிமுதல் வணிகர் அளவியில் செல்வத்து வளமையின் அமைந்தார். கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை, அளவியில் செல்வத்து வளமையின் அமைந்தார். செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர். இந்த சிவபெருமான் இருக்கான்ல, அவனுடைய அடிமை திறத்தில் யாரெல்லாம் மிக்கவர்களோ அவர்களை விட மிக்கவர். மறை சிலம்பு அடியார் மிக்க சீர் அடியார்கள் யார் எனினும், அடியவர்கள் யார், சிவபெருமானுடைய மறை அடியார்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வேண்டும் யாவையும் இல்லை எண்ணாத இக்கடல்படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர். அவங்க வேணும்னு போய் கேட்டால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற இயல்புடையவராம். உலகு இயல் பகை அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் உலக இயலுக்கு பகை? எதிர்க்க வந்து யாராவது கேட்டால் அவன் யாருன்னு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் எதிர்க்க வரவன் திருநீரும் ருத்ராட்சமும் போட்டு வந்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆராயாமல் கொடுக்கிறவரான். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாரு, உலகு இயற்பகை. இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சூட்சமமாக சேக்கிழார் வழி நடத்திட்டு போகிறார் நம்மளை. என்ன சொல்கிறாரு, இவர் உலக இயலுக்கு பகை, யாரும் இவர் செஞ்சது சரியா தப்பான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. அதனால தான் நான் அவரோட ஒரிஜினல் பேரை கூட சொல்லலை. இவருக்கு உலக இயல் பகை என்பது புனைப்பெயராக அவர் செய்த செயலுக்காக கிடைத்த பெயர். அவருடைய பேர் நமக்கு தெரியாது. அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுட்டு, ஒரு படத்துக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி தான் இறைவன் நடத்துகிற இந்த நாடகத்துக்கு முன்னாடி சேக்கிழார் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறார். இங்கே பாருங்க, இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னிடம் வரக்கூடிய எல்லாருமே சிவனடியாராக வந்துட்டா அப்படியே கொடுத்துட்ற வழக்கம் இருக்குல்ல. சிவபெருமான் டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். இப்போ சிவபெருமான் இறங்கி வரார் பூமிக்கு. வரும் பொழுது அவர் எப்படி வராரு, ஒரு நல்ல ஜிப்பா போட்டுக்கிட்டு, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் திருநீர் போட்டுக்கிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு மறையவராகவும் வராரு. ஆனால் சந்தேகிக்கிற மாதிரியும் வரார். கிட்டத்தட்ட போலிசாமியார் மாதிரி வரார். பார்த்தா நமக்கு சந்தேகம் வரும். இப்போது இவர் வர்றது, சேக்கிழார் கேட்குறாரு, இவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்ய போகிறார், மனைவியை கேட்க போகிறார். சேக்கிழார் சொல்கிறாரு, ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார். அறிஞர்களெல்லாம் ஆய்கிற நுண்பொருள் சிவபெருமான். ஆனால் அவன் வெளிப்படையாக வெளியில் பக்தர்களுக்காக நடனம் ஆடக்கூடியவனாகவும் இருக்கான். அப்பேற்பட்டவன் உம்பர் நாயகிக்கும் அஃது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம் அப்படின்னு சொல்கிறார். இவன் இந்த காரியத்தை செய்ய வர்றது உமையம்மைக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல அப்படின்னு சொல்கிறார். தெரிஞ்சால் விடுவாங்களா? ஒரு பொண்ணுக்கு நீ நடத்த போகிற கொடுமைக்கு உமையம்மை தெரிஞ்சால் விடுவாங்களா? இப்போ அவர் வரார், காட்சி சொல்கிறார். தூய நீரு பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய். நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறாரு.
தூய நீரு பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் சந்தேகிக்கப்படுகிற ஒரு மாதிரியான சாமியாரா வரார். தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். மாய வேடம் பூண்டு வந்தார் சிவபெருமான். ஏன் வந்தார் அப்படின்னா தன்னுடைய அடியவனுடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக அப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த டிஸ்க்ளைமர் இங்கே பாருங்கள், அவர் ஏன் வந்தார்னா இந்த காரணத்துக்காகத்தான், மனைவியை வேண்டி அல்ல அப்படின்றத நமக்கு இன்னொரு முறையும் சொல்லிட்டு போகிறார். இப்போ அடியாரினுடைய உள்ள இல்லத்துக்கு போகிறார். இப்போ அடியாரை பார்ப்பதே நோக்கமாக கொண்டு இருக்கிற ஒருத்தருக்கு அடியாரை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார், சந்தோஷப்படுறார் ஏற்பகை நாயனார். வீட்டுக்கு அடியவர் வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுறார். முந்தையம் பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னு சொல்கிறார். நான் முன்னாடி செஞ்ச பெரும் தவத்தினால தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ சிவபெருமான் வர காரியத்தை நிகழ்த்தணும். சிவபெருமான் வராரு, வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு விண்ணப்பம், நான் உங்ககிட்ட ஒன்று வேண்டி வந்திருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயமாக வந்திருக்கேன். கொன்றைவார் சடை அடியார்கள் குறித்து வேண்டிய குணம் என கொண்டு ஒன்றும் நீர் எதிர் மாறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு. முதல் பீடிகை என்ன? கொன்றைவார் சடை அடியார்கள். நேரடியாக எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டியது தானே. சில நேரங்களில் என்ன ஆகிடும், கொடுக்குறவனாவே இருந்தாலும் நேரடியாக போய் நீங்கள் கொடுக்க முடியாத பொருளை கேட்டிங்கன்னா இல்லைங்க என்னால் முடியலைங்கன்னு சொல்லிடுவான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமானுடைய அடியார்கள் யாராவது சிவவேடம் பூண்டு வந்து உகிட்ட வந்தால் அவர்கள் வேண்டியது குணம் என கொண்டு, அவன் கெட்டதே கேட்டாலும், குணம்னா நல்லதுன்னு பொருள், அவன் கெட்டதே கேட்டாலும் நல்லது என கொண்டு, குணம் என கொண்டு ஒன்றும் நீர் எதிர்மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு. நீ ஒன்றும் மூஞ்சி கூட சுழிக்காமல் இன்பத்தோடு அப்படியே தருவியாமே, அதை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று இங்கு நான் வந்தனன், அதனால் உங்ககிட்ட ஒன்று கேட்டு வந்திருக்கேன்ப்பா. அதனுக்கு இசையெல்லாம் எனில் இயம்பலாம். நீ அந்த ரூலுலாம் நீ பின்பற்ற ஆள் தான் அப்படின்னும் போது நான் கேட்டால் கொடுப்பதாங்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குன்னா நான் ஒன்று கேட்குறேன், அப்படி இல்லைன்னா இப்படியே உனக்கு ஆசி வழங்கிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இவ்வளோ பீடிகை போட்ட பிறகு கொடுத்து பழகனை எவனாவது மறுப்பானா? ஏற்பகை நாயனார் சொல்கிறாரு, யாதும் ஒன்று என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர்க்கு உடைமை. ஐயா ஐயம் இல்லை, நீர் அருள் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். என் பக்கத்தில் ஏதாவது எனக்கு உடையதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது என்னோடது இல்லை, அடியவர் உடைமை. அன்றே என்ற நாவியும் உடைமையும் உரிமையும் எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதிப்படி வாழ்கிறார். சிவனை மனத்தில் ஏற்றின பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடைய உடைமை அல்ல, எல்லாம் அடியாரினுடைய உடைமை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ சொல்கிறார் இவர், அப்படியா? அப்போ கேட்குறேன், மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு அப்படின்னு சொல்கிறார். யாரோ மனைவி இல்லை, மண்ணு காதல் உன் மனைவியை. ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்து அந்த வகையில் பிரித்து கொண்டு போகலான்னு வரல சிவபெருமான். 2 பேர் சேர்ந்து இல்லறத்தில் காதலோடு வாழுகிற 2 பேரை சிவபெருமான் கேட்குறான். கேட்டோன்னே நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நானாக இருந்தால் அருவாள் எடுத்து அந்த வாயிலேயே ஒரு போடு போட்டு, எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆன ஆட்கள்லாம் அப்படி தானே பண்ணுவீங்க, அப்படியெல்லாம் அவங்க ஆள் இல்லைன்றதுக்காக தான் மண்ணு காதல் மனைவி. இப்போ இவர் எப்படி இருந்தாரா என அங்கனார் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து. இப்போ அம்மா சொல்கிற சந்தேகம் வருது, விட்டா போதும்னு இவர் நினச்சாரோ என்னவோ. தூய தொண்டனர் தொழுது உரை செய்வார். தூய தொண்டரை வணங்கி அடுத்த பிறகு சொல்கிறாரு, இது எனக்கு முன்பு உள்ளதே, என்கிட்ட இது உள்ளது தான், முன்னாடியே இருக்குது நீங்கள் கேட்டது. வேண்டி எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறார். நல்ல வேலை என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்க, வேற ஏதாவது கேட்டுருவீங்களோன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இருக்கிறத கேட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, கதும் என சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதிமணக்குல மடந்தை இன்று உனை இம்மெய் தவற்கு நான் கொடுத்தனன்.
அவங்க உள்ள கேட்டுக்கிட்டு வேற இருக்காங்க. ஒரு கணவனா ஒரு மனைவி ஒரு கணவனை ஏற்றுக்கொள்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? பாதுகாப்பு. வெளியில் போகும்போதே அவனுடைய பாதுகாப்பு வேண்டும். வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து கேட்குறான், எப்படி விட்டு கொடுக்கலாம்? உள்ளே வந்து சொன்னோன்னே அந்த அம்மா எப்படி இருந்தாங்களாம், மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. அவர் இதை கேட்டோன்னே கலங்கிட்டாங்களாம். அவங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கலங்கி மனம் தெளிந்து பின் மற்ற இது மொழிவார். அடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்று நீ எனக்கு அருள் செய்தது இதுவேல். இன்னைக்கு நீ எனக்கு நான் பண்ணணும்னு நீ நினைக்கிறது இதுதான் அப்படின்றதா இருந்துச்சுன்னா, என் உயிர்க்கு ஒரு நாதை. அவங்க சொல்கிறாங்க, அவங்கள அதில் வழி தெரியுதா இல்லையா நமக்கு? என் உயிர்க்கு ஒரு நாதை அப்படின்னு சொல்கிறாங்க. என் உயிர்க்கு நீ தாண்டா நாதன். அதை சொல்கிறாங்க, என் உயிர்க்கு ஒரு நாதை, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனையல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு. தாடகையை கொல்றதுக்கு அம்பு போடும்போது ராமன் வந்து போட மாட்டேன்னு சொல்லுவான். ஒரு பெண்ணை எப்படா கொல்றது அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆசிரியர் சொல்லுவான், எதுவாக இல்லைனாலும் ஆசிரியரை சொல்வது உன் தர்மம், அதை நீ செய்யணும் அப்படின்னோடனே, சரி நீ சொல்வதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு போடுவான் தாடகையின் மேலே. இப்போ இவங்க அதை தான் சொல்கிறாங்க, என் உயிருக்கு ஒரு நாதை, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ. அதை உரிமைன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத செய்கிறது என்னுடைய உரிமை இல்லை, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு மனைவி. இல்லை இன்னொரு பதமும் இருக்குது, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ எனக்கு. நீ சொல்கிறத தவிர வேற ஒன்றுத்தை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா, வழி இருக்கா? செஞ்சு தானே ஆகணும். செய்யலைன்னா விடுவானா? இப்போ இயற்பகை வாக்கு கொடுத்துட்டாரு, இவங்க மறுத்து இருந்தா விட்டுருவாரா? இறைவன் கேட்டதை கொடுக்கணும்ல, அடியவர் கேட்டதை கொடுக்கணுன்ற உறுதிப்பாட்டில் வாழ்கிறவர்ல. இப்போ என்ன பண்ணார்? கொடுத்துட்டார். சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. திருப்பியும் இது சேக்கிழார் எழுதுகிறார், தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. காலில் விழுந்து, அவங்க மனசில் அவர் தான் கணவர், இவர் சொல்லிட்டாருன்றதுனால அவங்க மனசு மாறணும்னு இல்லையே, அவங்க காலில் விடுறாங்க. காலில் விழுந்து கும்பிட்டு வணங்க, தாழ்ந்து தொண்டனார்தாம் எதிர் வணங்க, சென்று மாதவ சேவடி பணிந்து திகைத்து நின்றாள் திருவினும் பெரியாள். திருவினும் பெரியாள்னு பட்டம் கொடுக்குறாரு. என்னன்னா, இவ காலில் விழுந்து, இந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாங்க. எழுந்த உடனே இவர் காலில் விழுந்துறார், மனைவி காலில். ஏன்னா இப்போ அவங்க மனைவி இல்லை. அடியாருக்கு கொடுத்த பிறகு அந்த பொருள் தனக்கு உரியது அல்ல. இப்போ என்னன்னா, காலில் விடுறாங்க. காலில் விழுந்து நீ எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க திகைத்து போகிறாங்க. அவர் அழகாக எழுதினார், திருவினும் பெரியாள், திருமகளை காட்டிலும் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறார், திருவினும் பெரியாள். இப்போ இயற்பகை நாயனார் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் சிவபெருமான் பார்க்குறாப்புல. எவ்வளவு குரூர மனம் கொண்ட மனுஷன் பாருங்கள், கடவுள் பாருங்கள். இவ்வளவுத்தையும் பார்த்துட்டு வெளில வந்துட்டு, இவர் மனசே இல்லை போல இருக்குது இயற்பகை நாயனாருக்கு. வந்து யாது நான் இனி செய்க அப்படின்னு கேட்குறார். அப்புறம் நான் வேறு என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? பண்ணியாச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? ஏன் கேட்டு நிற்கிற? சும்மா விட்டுருந்தாவது பரவாயில்ல, நான் என்ன செய்யணும் இனிமேல்னு கேட்டதுனால அடியார் சொல்கிறார் அவரை பார்த்து, சரிப்பா நான் உன் மனைவியே நான் கேட்டேன், நீ கொடுத்துட்ட, பெரிய விஷயம். சரி, இப்போ நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது உன் சொந்தக்காரங்க, உன் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்னை வெட்ட வந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது? நீ துணைக்கு வந்து விடு அப்படின்னு சொல்கிறார். தையல் தன்னையும் யான் தனிக்கெடும் போக, காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக. இந்த நாட்டை கடந்து வெளில போகிறதுக்கு மனைவியை கொடுத்ததோடு நிற்கக்கூடாதான், நீயே கூப்பிட்டு வந்து வழி அனுப்பி வை. இவர் உடனே, ஐயோ நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்துட்டேனே, நான் அல்லவா இதை முதல்ல செஞ்சுருக்கணும். மாறி மாறி நமக்கு படிக்கும்போது ரத்த கொதிப்பு வருது. ஏங்க மாறி மாறி இதில் எதையாவது ஏற்றுக்க முடியுமா? உள்ளே போகிறாப்புல என்ன பண்ண போகிறாருன்னு நாம் உள்ளே எட்டி பார்த்தா, உள்ளே ஒரு வாளும் கேடையுமே எடுத்துகிட்டு வெளில வர்றார்.
சுற்றத்தாருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருது. சுற்றத்தார் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் என்னடா அவன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா, என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனைவியார் சுற்றமும் வள்ளலார் சுற்றத்தாரும், இவருடைய மனைவியோடைய சுற்றத்தார் பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறாங்க. எப்படி வராங்க? வேல் கம்பு, அருவா, வாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வணிகக்குடி போர்க்குடியாக மாறி போச்சு. எல்லாரும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இணையது ஒன்று யாரே செய்தார் இயற்பகை பித்தனானான், புனையிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன். அப்படியே இருந்தாலும் அவன் பித்தனாயிட்டான், யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்துருவாங்களாப்பா இப்படி, அதுக்கு நம்ம விட்டுற முடியுமா? வாங்கடா எல்லாரும் போகலாம், எப்படி அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறான்னு பார்த்துடலான்டா அப்படின்னா முன்னாடி போகிறார் இவர் வாளும் கேடயத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போகிறார். பின்னாடி அந்த அம்மா வராங்க. பின்னாடி அந்த அம்மா வந்த பிறகு அவருக்கு பின்னாடி நல்லா சேஃபாக வரார் சிவபெருமான். செய்கிற காரியம் அப்படி சேஃபாக தான் வரணும். வராரு. வரும்போது என்ன பண்ணுறார்? திரிபுரத்தை எரித்தவன்ல சிவன், அவன் எவ்வளோ பெரிய போராற்றல் உடையவன். நம்ம படிக்கிறோம்ல, இவங்கெல்லாம் கையில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து அவர் பயப்படுறாராம். போட்டிருக்க வேஷத்தில் பயப்படுறாராம். சொல்கிறாரு, மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. பயந்து போய் அந்த அம்மாவை பார்க்குறாராம். ஐயோ என்ன பண்ணிவிடுவாங்க, இப்போ நம்மளை கொண்டுடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாராம், என்னை கொண்டுடுவானுங்களேன்ட்டு. மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும்னு சொல்கிறாங்களாம் அந்த அம்மா. இந்த அம்மாவை பார்த்து நாம் கவலைப்பட்டா அந்த அம்மா அவருக்கு தைரியம் சொல்லி அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பயந்தார்ன்றது தெரிஞ்சோன்னே இவர் சூளுரை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, அரைகழல் அண்ணல் கேளா அடியனேன் அவரை எல்லாம் தரை இடை படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்யேல் அப்படின்னு சொல்கிறார். வரவன் எவனாக இருந்தால் என்ன, நான் வெட்டி போடுறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் அப்படிலாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் களத்தில் இறங்கி போர் செய்கிறார். எதிர்க்கிறவனெல்லாம் வெட்டுறார். ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ யாராவது இந்த உலகத்தில் பெண்ணை போய் கட்டின மனைவியை யாருக்காவது கொடுப்பாங்களாடா, இப்படி பண்ணுறியே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறார். அவனை வெட்டுறார். எதிர்க்க யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், நான் இறைவன் அடியாருக்கு கொடுத்துட்டேன், எனக்கு உரிமையான பொருள், யாராவது வந்தால் அவர்கள் உயிர் தப்பாதுன்னு எச்சரிக்கை வேற கொடுக்குறார். ஆனால் இந்த பெண்ணை வெளியில் விட்டால் அது எங்கள் மானத்திற்கு இடுக்குன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. எவ்வளோ பெரிய விடயம் பாருங்க. இப்போ தான் தயவு செஞ்சு யாராவது இவங்களை வெட்ட மாட்டாங்களான்னு நமக்கு தோன்ற அளவுக்கு அவர்கள் போர் புரிகிறாங்க. ஆனால் எதிர்த்த அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துறார் இயற்பகையார். சேக்கிழார் சொல்கிறார், செறிந்தன குடல்கள் எங்கும், துணிந்தன உடல்கள் எங்கும், விரிந்தன தலைகள் எங்கும், விடைந்தன கழுகும் எங்கும். இவன் வெட்ட வெட்ட கழுகு சாப்பிட வந்துருச்சான் வேகமாக. மிடைந்தன கழுகும் எங்கும், எரிந்தன விழிகள் எங்கும், எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி திரிந்தனர் கலனில் எங்கும், சிவன் கழல் புனைந்த வீரர். சிவனுடைய கழலை மனத்தில் புனைந்து இருக்கக்கூடிய இயற்பகையனாரை எதிர்த்த அத்தனை பேரும் வெட்டுப்பட்டு இறந்து போகிறார்கள். கொண்டு போய் வெளியில் நிறுத்துறார். வெளியில் நிறுத்தினோடனே இதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவர் திரும்புகிறார். சிவபெருமான் பார்க்குறார். அந்த அம்மா வணங்கி நிற்கிறாங்க. காதல் மனைவின்னு சொன்னான்ல, ஒரு முறையாவது திரும்பி பார்த்துருக்கலாம்ல, திரும்பியே பார்க்கல. நடக்கிறார், நடந்து போய்கிட்டே இருக்கார். ஆள் மறைய போகிறார். சிவபெருமான் பார்க்குறார். ஒரு முறையாவது திரும்பி பார்ப்பானா? திரும்பியே பார்க்கல. அப்படி திரும்பி பார்க்கல, முற்றிலுமாக போய் மறைஞ்சிட போகிறான்னும் போது தான் இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பு இலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்தாய் தீரனே ஓலம்னு சொல்லி இறைவன் ஓலமிட்டு ஒருத்தனை அழைக்கிறான். இறைவன் ஓலமிட்டோன்னே இவருக்கு என்ன தோன்றுச்சு, எவனோ ஒருத்த சொந்தக்காரன் திரும்பி வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி திரும்பி வேற எவனாவது வந்துட்டானா, தான் வரேன் அப்படின்னு வரார். வந்தால் இறைவனை அங்கேருந்து அடியவரை காணும். இறைவன் காட்சி அளிக்கிறான். இந்த கதையை ஏற்றுக்க முடியுமா? சீரியல் பார்ப்பீங்களோ? இதை இந்த கதையை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இது மனித குலத்திற்கு ஒவ்வக்கூடிய கதையா? எனக்கு கோபம் வருது.
அம்மா போன முறை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பேசினாங்கல்ல, கணவன் தவறாக போனான்ற காரணத்தினால எம்மை தீண்டு வீராயில் திருநீலகண்டம்னு பேசினாங்கல்ல அந்த அம்மா. அப்போ ஒழுக்கம் தவறுன ஒருத்தனை எம்மை தீண்டு வீராயில் திருநீலகண்டம்னு சொன்னபோது சிவபெருமான் அவர்களினுடைய வாழ்க்கையை காட்டுறதுக்கு வந்தான்ல. இப்போ சிவபெருமானே காமுகனா வருவானா? காமுகனா வந்து இன்னொருத்தருடைய மனைவியை கேட்பானா? இப்போ எதை ஏற்றுக்கிறது நாம? இப்போ இந்த கதை மேலே எனக்கு அவ்வளவு கோபம், வெறுப்பு. ரொம்ப கோபத்தில் நான் அன்றைக்கி இருந்த மனநிலையில் தான் இருக்கேன். இது சைவத்துக்கு இப்போ நம்ம விரண்மிண்டர் இருந்த மாதிரி எனக்கு ஒரு மனநிலை வருது. இவங்க 2 பேரையும் சைவத்துக்கு புறகுன்னு விளக்கிடலான்ற அளவுக்கு எனக்கும் அந்த பவர் இருக்குது. நானும் சைவம் தானே, அப்போது நானும் அடியவன் தானே, தப்பு செஞ்சால் இறைவனை நானும் விளக்கலாம் தானே. சைவத்தில் மட்டும்தான் பெரியோர்களே தன் சமயத்தில் தவறு செய்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இருக்குது. இந்த இன்றைக்கி நம்ம ஊரில் சமய சண்டை ரொம்ப மலிவாக நடக்குது. ஒவ்வொரு சமயமும் இன்றைக்கி இந்து பெரியவனா இஸ்லாமியன் பெரியவனாக்கு தேவையா? இதே மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில், திருமூலர் காலகட்டத்தில் ஒரு 6 சமயங்கள் நின்று சண்டை போட்டுக்குச்சு. நான் தான் பெருசு. திருமூலர் பார்த்தாரு, ஒரு பாட்டு எழுதுறாரு. ஒன்றது பேரூர் வழி 6 அதற்குலை என்பது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்ற குறைத்தெழு நாயை ஒத்தார்களேன்னு ஒரு பாட்டு எழுதுறார். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 6 வழி இருக்குது. அந்த 6 வழியில் இந்த வழி தான் பெருசு, இந்த வழி தான் பெருசு, இந்த வழி தான் பெருசுன்னு 6 பேர் அடிச்சுக்கிறாங்களாம். அது மாதிரி மலையை பார்த்து அது இன்னதென தெரியாத நாய்கள் அந்த மலையை பார்த்து குறைப்பது போல இறைவன் யார் என தெரியாத இந்த சமயத்தவர்களெல்லாம் இறைவனின் பெயரால் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அந்த மலையை என்னதென நாய்க்கு தெரிய போவதில்லை, இறைவன் யார் என்று இந்த சமயத்தவர்களுக்கு தெரிய போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த 6 வகை சமயத்தில் சைவமும் அடக்கம். தான் சார்ந்த சமயத்தையும் சேர்ந்து சாடக்கூடிய ஒரு தகைமை சைவர்களுக்கு தான் உண்டு. இப்போ நான் இதையெல்லாம் மனத்தில் ஏற்றிக்கிட்டு சொல்கிறேன். சிவபெருமான் செஞ்சது தப்பு. கோபம் வருது எனக்கு. இப்போ புத்தகத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, ஏய் ஏண்டா கோபப்படுற அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா இந்த 63 பேரில் இல்லாத ஒருத்தர், 64வது நாயனார் வாரியார் சுவாமிகள் பேசுகிறாரு. எது கோபப்படுற? யாராவது இந்த கதையை சரின்னு சொன்னோமா? சிவபெருமான் செஞ்சதை சரின்னு சொன்னோமா? சேக்கிடாரே உலகு இயல் பகைன்னு தானே சொல்கிறாரு. இப்போ இதை யாருமே சரின்னு சொல்லலைல்ல, அப்புறம் ஏன் நீ கோவப்படுற? அப்போ அவர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. டேய், ஒரு பொண்ணை பார்க்குறேன், அவளை சொல்லும்போது மயில் போல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறேன். மயில் போல் இருக்கிறாள்னா என்னடா அர்த்தம்? மயில் போல் இருக்கிறாள்னா அவள் மயிலை போல் அழகாக இருக்கிறாள்ன்றது தான் பொருள். அவள் பறப்பாளான்னு கேட்கக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறார். உண்மைதானே? அவள் பறப்பாளான்னு கேட்டால் காதல் நடக்குமா? அப்போ அவர் இப்படி சொல்கிறாரு. அப்போது எது நோக்கமோ அதை பாருன்னு சொல்கிறார். 63 நாயன்மார்களினுடைய பெருமையை எதற்காக சேக்கிடார் எழுதுகிறார்? அந்த 63 நாயன்மார்களினுடைய நிலைத்த தன்மையை, உறுதிப்பாட்டை காட்டுறதுக்கு. சிவபெருமானை எதுக்கு வர்றதா எழுதுகிறார்? அவர் எழுதும்போது சிவபெருமான் எதுக்கு பூமிக்கு இறங்கி வந்ததா எழுதுகிறார்? மாய வேடம் பூண்டு மாறா வண்ணம் காட்டுவதற்குன்னு தானே எழுதுகிறார். அவர் மனைவியை தேடி வரலை. அப்போ நீ கோவப்படுறது நியாயம் இல்லை. அவர் வந்தது தன் அடியவரினுடைய மாறாத நிலைத்தன்மையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், என் கோபம் தனியுது. நான் பார்க்குறேன், ஏன் கோபம் வந்துச்சு எனக்கு? இந்த ஒரு நாயனார் மட்டும்தான் உலக இயலுக்கு புறம்பான வேலைகளை செய்தாங்களா? வேறு யாருமே செய்யலையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை போயிட்டு முதுகலை குத்தி தாக்குறான். குத்துனவனை என்னங்க செய்யணும் ஒரு மன்னன்? போர்க்களத்து எதிரி. அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன், மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன் சொல்கிறார். ரொம்ப அழகான உவமை. ஒரு விளக்குக்கு நடுவில் எப்படி அந்த கருப்பான பகுதி இருக்குமோ அது மாதிரி சைவ வேடம் பூண்டு உள்ள தவறான எண்ணத்தோடு வந்தானா, அவன் முதுகலை குத்துறான். என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்க தளபதியை வெட்டி வீழ்த்துன்னு சொல்லணும். ஆனால் கூட்டிகிட்டு போய் வெளில விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வர வரைக்கும் பார்த்துருக்க.
இது இயல்புக்கு புறம்பானது இல்லையா? ஆனால் அவருக்கு இயற்பகை நாயனார்னு பேர் இல்லை. இப்போ பிள்ளை அறிய சொன்னாங்களே, அது உலக இயல்புக்கு ஏற்புடையதா? ஆனால் பிள்ளையை அறிஞ்சு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு உலக இயற்பகைன்னு பேர் கிடையாது. ஏன்னா பிள்ளையை சமயத்திற்காக பலியிட்ட வரலாறு எல்லா சமயங்கள்லையும் உண்டு. ஆனால் இதுக்கு ஏன் இயற்பகைன்னு பேர்? உலகத்தில் யாருமே மனைவியை கேட்டால் கொடுக்க மாட்டான். அதனால தான் இதுக்கு இயற்பகைன்னு பேர். அப்போ இயல்புக்கு இவர் பகையானவர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது இறைவனானவன் வந்து இந்த கதையை நிகழ்த்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இறைவன் காமுகனாக இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், சுந்தரர் பூமிக்கு வரார். ஏன் வரார்? மேலே ஒரு கல்யாண அலங்காரம் பண்ணி எதிர்க்க கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வான்னு சொன்னோன்னே சுந்தரர் வந்துடுறாரு. அங்கே கமலினியும் அணிந்ததையும் பார்த்து அவருக்கு காதல் வந்துடுது. இப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறான்? உலக இச்சைகளுக்கு இது ஏற்ற இடம் அல்ல, அதனால் நீ என்ன பண்ணு, பூமிக்கு போயிடு. பூமிக்கு போயிட்டு உன்னுடைய இச்சைகளெல்லாம் தீர்ந்த பிறகு வானலோகத்துக்கு வான்னு சொல்கிறார். பூமிக்கு இறைவன் வர்றது யாரையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துருந்து உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு வேலையா? இறைவன் இந்த 63 பேருக்காக வந்தது கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவனுக்கு உங்கள் மேலே ஆசை, அவனுடைய அதீத ஆசையினால் கூட்டிகிட்டு போக வரான். கூட்டிகிட்டு போகணுன்னா மேலே என்ன தடையாக இருக்குது? உலக இயல்புக்கு ஒத்த இடம் இல்லை. அது நீங்கள் அங்கே காமம் கொள்ள முடியாது. அப்போது கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டாரு இயற்பகை நாயனாரை. வராரு. ஒன்று, அடியவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுக்கிற நிலையில் அவன் இருக்கிறானான்னு பார்க்கணும். இன்னொன்று, அவன் காம இச்சைகளை கடந்தவன் என்பதையும் காட்டணும். தன் மனைவியை கேட்ட மாத்திரத்திலேயே கொடுத்து விட்டு திரும்பி கூட பார்க்காமல் அவன் நடந்து போன போது அவன் காமம் இல்லாமல் தூய்மையுடையவனாக ஆனான்ற தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் செயற்கரும் செயல் செய்த முனிவா ஓலம்னு சொல்லி இயற்பகையை கூப்பிடுறார் திரும்ப. அப்போது சுந்தரரை எந்த நோக்கத்திற்காக பூமிக்கு அனுப்பி தூய்மைப்படுத்தி ஏற்றுக்கொண்டாரோ அதே காரணத்திற்காகத்தான் இயற்பகையையும் தூய்மைப்படுத்தி தூய்மையானவனாக காட்டுவதற்கு தன்மேல் பழியை போட்டுக்கொண்டு சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்தான் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இப்போ இன்னொன்று இருக்குது, மிச்சம் இருக்குது. இவன் முக்தியை அடையணும், இவன் மேலே போகணுன்றதுக்காக என்ன நடந்து போச்சு? சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. நாம் தான் சொல்கிறோமே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்கிறோமே. திருவாசகம் கூட சொல்லுதே, தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அன்பை போற்றின்னு சொல்கிறாங்களே. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கும் அன்பை போற்றி, அவங்களெல்லாம் காட்டிலும் பெரிய அன்புடையவன்றாங்களே சிவபெருமானே. இப்போ இத்தனை பேர் வெட்டி போட்டு கடந்துட்டாங்களேன்னா சிவபெருமான் அவர்களையும் உயிர்ப்பித்து கொடுத்தான், அவர்களும் அவர்களோடு வானலோகம் போனார்கள் அப்படிங்கிறது வரலாறு. எனவே இந்த சமயத்தை, இந்த கதையை, இந்த நாடகத்தை யாரும் இந்த உலகியல் கண் கொண்டு தவறாக பார்க்க வேண்டாம். சமயக்கண் கொண்டு, அன்பு நெறி கொண்டு இதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டால் எனக்கு ஏற்பட்ட மனக்கோபம் உங்களுக்கு ஏற்படாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையானதொரு திரைப்படத்தை பார்த்தது போல் இருந்தது இல்லைங்களா? இயற்பகை நாயனாரை குறித்த கதை கேட்டது போலவோ வரலாறு கேட்டது போலவோ இல்லை. அப்படியே ஒரு ட்ரமாட்டிசேஷன் இல்லைங்களா? ரொம்ப அழகாக ட்ரமாட்டிக் ஸ்டடி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் திருமாறன். 30 பாடல்கள் தான் இயற்பகை நாயனாருடைய வாழ்க்கை சரித்திரம். என்ன அழகாக ஒவ்வொரு சொல் உச்சரிப்பும் சேக்கிழாருடைய அடிச்சுவட்டில் அந்த பாடல்களை எடுத்து கொடுத்த விதம். எனக்கு திருமாறனை பார்க்குற பொழுதுலாம் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல தமிழாசிரியனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே எனக்கு உண்டு. அவர் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஒரு நல்ல கல்லூரியில், அவர் மனம் விரும்பும்படியான ஒரு கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியராக அவர் பணியாற்றுகிற போது அடுத்த தலைமுறைக்கு வகுப்பறையில் நல்ல தமிழை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் கிடைத்திருக்கிறார் என்பது மனதுக்கு எப்பவும் மகிழ்ச்சி. இதற்காகத்தான் கடந்த 43 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கோம். அந்த பொது வாழ்க்கையினுடைய வெற்றியே திருமாறன் போன்ற தலைமுறைகள் தான் என்பதை நாம் எண்ணி பார்த்து மகிழலாம். சென்னை கம்பன் கழகம்
கண்டுபிடித்த பல்வேறு வகைப்பட்ட இலக்கிய முத்துகளுள் திருமாறன் ஒரு நல் முத்து என்று சொன்னால் அது மிகையாகாது. மிக மிக அருமையானது ஒரு உரையை நம்மளுக்கு கொடுத்தார். சென்ற வாரம் நாம் திருநீலகண்ட நாயனாரை பார்த்தபோது 1.25 மணி நேரம் ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அதுபோல் என்ன ஒரு கவலை, அக்கா 1.25 மணி நேரம் மைக் முன்னாடி நின்னாங்களேன்ற ஒரு கவலை தான். உட்கார்ந்து பேசுக்கக்கா அப்படின்னா அவங்க முடியாதுன்றாங்க. அவங்க நிற்கும்போது நமக்கு மனது வலிக்கிறது, ஐயோ அக்கா நின்றுட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு. நேற்றைய தினம் மிக ஒரு அருமையான உரையை சென்னை பல்கலைக்கழக பவள விழா அரங்கில் மனையறத்தின் வேரணையர் என்ற பொருளில் எப்படி சேக்கிழார் பெருமான் பெண்மையின் நலத்தை பெரிய புராணத்தில் போற்றி மகிழ்கிறார் என்று மிக அருமையானது உரையை நேற்று கொடுத்தாங்க. நேற்று இரவே யூடியூப்பில் வந்துருச்சு அந்த நிகழ்ச்சி. ஆமாங்க, மெகா தொலைக்காட்சி. நேற்று இரவு நான் ஒரு 12 மணிக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன், அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். எப்பொழுது நாம் உறங்குறோம், எப்போ எழுந்துகிறோம் என்பதெல்லாம் ஒரு அடுத்த ஆய்வுக்குட்பட்டது. அது உறங்கினால் தானே எழுந்து கொள்வதற்கு, இல்லைங்களா? அதனால் உறங்குவதும் இல்லை, எழுந்து கொள்வதும் இல்லை, எப்பொழுதுமே இந்த தமிழ் சிந்தனையோடே இருக்கிறோம். அடுத்த வாரம் நாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளருடைய உரையை நாம் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்பதற்கு எத்தனை பணிகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சிந்தனையெல்லாம் ஐயா தர்மபுரம் சுவாமிநாதன் 12-13 வயதில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் இல்லத்தில் சென்று நாங்கள் 12 திருமுறைலாம் அவர் பாட நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ணா நகர் வீட்டிலேருந்து குன்றத்தூருக்கு அழைச்சின்னு போவார் அப்பா. அங்கே போய் நாங்கள் கேட்போம், உட்கார்ந்து கேட்போம். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற வரை அண்ணா நகரில் எங்கள் வீடு. குன்றத்தூருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்பா காலையில் எங்கள் 3 பெண்கள், நாங்கள் 3 பெண்கள் அக்கா தங்கைகள், எங்கள் 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு அப்பா குன்றத்தூருக்கு கொண்டு போவார். அங்கே உட்காந்து நாங்கள் இந்த தேவார திருப்பதிகளை தர்மபுர சுவாமிநாதன் கற்றுக் கொடுக்க நாங்களாம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவர் இல்லத்திலே படித்தோம். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, எளிமை, பணிவு, எதன் மீதும் ஆசை கிடையாது. அதுபோல் ஒரு தேவார திருமுறைகளை ஓதின ஒரு ஓதுவாரையோ, அதுபோல் ஒரு துறவு மனப்பான்மையோடைய ஒரு துறவியை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் காலமான பிறகு அவருடைய இல்லத்தில் ஒரு பானையில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்த பணத்தை உருண்டையாக உருட்டி இப்படி இதை வேட்டியில் சொருகிட்டு வருவாராம். அந்த வீட்டுக்குள்ளே அந்த பானையில் போட்டுருவாராம். அந்த அம்மாவும் அந்த பானையை திறந்து பார்த்தது இல்லை. ஏற்பகை நாயனார் மனைவி மாதிரியே இருக்காங்க எல்லாரும். அந்த அம்மாவும் அந்த பானையில் என்ன இருக்குன்னு பார்த்தது இல்லையா. அவர் காலமான பிறகு அந்த பானையை எடுத்து அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சில வீட்டில் இருந்த சில திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சில பொருட்கள்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடலான்னு அந்த அம்மா எடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பெரிய பானை, அந்த பானை முழுக்க பணம் இருந்திருக்கு. இந்த பணத்தை பார்த்தது அந்த அம்மா என்னுடைய சின்ன மாமனார் தாமோதர பிள்ளைன்னு திருப்பனந்தாள் மடத்தில் மாலை 6 மணி ஆனால் இரவு 10 மணி வரைக்கும் திருமுறை கேட்டுட்டு 10:30 தான் வீட்டுக்கு வருவார். எங்கள் சின்ன சாமியார் மடத்துக்கு போயிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் மாமனார் தாமோதரம் பிள்ளைன்னு அப்படி திருமுறை பற்றாளர். தர்மபுரம் சாமிநாதன் வீட்டிலேயே குடியிருந்தவர். அவருக்கு ஏவல் கூவல் பணி செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு பெருந்தகை. அவங்கெல்லாம் போய் அந்த பானையை திறந்தபோது நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அதில் 10 லட்சம் ரூபாய் இருந்ததுங்க. அந்த காலத்தில் 10 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு காலமான பிறகு அந்த பானை எடுத்து பார்த்தப்போ. ஆக திருமுறையை படிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பற்றற்ற மனநிலை வந்துடும் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. திருமாறன் என்ன அழகாக செந்தமிழ் சொற்பிறப்பு அடி தவறாமல் எழுத்தெண்ணி படித்த மாணவன் என்று சொல்வதைப் போல மிக 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 அருமையாக பேசினார். இப்படி ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பணிகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டே வரோம். இப்படி இந்த சிறப்பு அடுத்த வாரம் என்னவாக மலர இருக்கிறது என்று கேட்டால், வெள்ளி 23 பிப்ரவரி 23 மாலை 6 மணி பாரதிய வித்யாபவன் மயிலை, இதே முதல் மாடி அரங்கம். நீங்கள் உள்ளே வருகிற பொழுதே அந்த கேட்லேயே இந்த பதாகை கட்டப்பட்டிருக்கிறது, முதல் மாடி என்று பார்த்து விட்டு வாருங்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், எனக்கு தெரிந்த 40 ஆண்டுகள் ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு எழுத்தாளர். அவர் பேசுகிற போது யாரோ பின்னால் வீணை வாசிப்பது போலவே இருக்கும். அதுபோல் ஒரு அற்புதமான பேச்சாளர், வணக்கத்துக்குரிய டாக்டர் பாலசாண்டில்யன் அவர் தலைமை தாங்குகிறார். அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை முனைவர் MK பிரபாகர மூர்த்தி அவர்கள் இளையான்குடி மாற நாயனார் குறித்து பேச இருக்கிறார். பிரபாகர மூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இரவு வீட்டுக்கு போனோம், நீங்கள் பாரதி வித்யாபவனில் தங்கிட்டா நான் என்ன செய்வது, அதுபோல் பேசுவார் பிரபாகர மூர்த்தி.
அடுத்த வாரம் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு ஒரு வாரம் அறிஞர், அடுத்த வாரம் இளைஞர். இப்போ அக்கா வந்து தமிழ் அறிஞர் ஒரு வாரம், அடுத்த வாரம் திருமாறன் இளைஞர், அடுத்த வாரம் அறிஞர், அதற்கு அடுத்த வாரம் இளைஞர். அப்படி மாற்றி மாற்றி நாம் இந்த 63 விழாவை உங்களுடைய நல்ல ஆதரவோடு நடத்த இருக்கிறோம். நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை. அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், உலக நாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும் என்று சொல்வேன். நிறைய பேர் குனிஞ்சு பார்க்குறாங்க, சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த உழைப்புக்கு நீங்கள் தருகிற ஒரு நல் ஆதரவு தமிழ் மீது இன்னும் நாம் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் வளர்த்தி காட்டுகிறது. நேற்றைய தினம் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் மனையறத்தின் வேரணையர் என்ற பொருள் பேசியபோது ஒரு 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தர் கையில் கூட ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒன்றுமே கிடையாது. அக்கா ரொம்ப இயல்பாக சொன்னாங்க, பேராசிரியராகவே சொல்லலை. ஏன்னா அவங்க அது மனையறத்தின் வேரணையர்னு பாரதி ராஜாகிட்ட கொடுத்தா நிச்சயமாக அக்கா பேச்சு ஒரு திரைப்படம் எடுத்துருவார். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த உரை. யூடியூப்பில் போய் பாருங்கள், மெகா தொலைக்காட்சியினுடைய தயாரிப்பு. அவ்வளோ அருமையான உரை. நான் ஏன் இப்போ அந்த உரையை பற்றி சொல்கிறேன்னா, அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவர் கூட கையில் ஒரு குறிப்போ எழுதுகோலோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கு தலைமுறை எதையுமே எழுதுவதில்லை, எல்லாம் இப்படியே பார்த்து வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஆக அந்த மாதிரியான ஒரு தலைமுறையாக மாறிடுச்சு. இந்த தலைமுறையை மாற்றுறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் அக்காவுடைய நவரச நாட்டியத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? இல்லையா? அவங்க மைக்கு முன்னாடி நேற்று நவரச நாட்டியம் ஆடினாங்க. அப்படியே அவங்களுடைய பாடலும் அந்த சொற்பொழிவும் எடுத்து காட்டுகிற விதம். இன்றைக்கி திருமாறன் பேசியது யூடியூப்பில் கேட்க போகிறோம் ஒரு வாரம் கழிச்சு. ஆனால் அவருடைய அங்க அசைவுகளை அவர் எடுத்து காட்டிய விதம், சிவபெருமான் மீது வந்த கடும் கோபத்தில் தன்னெற்றியே அவர் சுருக்கி கொண்ட காட்சி, இந்த ட்ராமாட்டிக் ஸ்டைலில் நீங்கள் பார்க்க முடியுமா? அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆன்லைன்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, ஒன்லி ஆல் லைனில் வரணுங்க, அப்போ தாங்க இந்த ஆன்லைன்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நான் சொல்லிவிடுவேன். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அரங்கம் நிறைந்த மக்களாக வந்து நீங்கள் இதை சிறப்பு செய்வது வந்து சேக்கிழார்க்கு நாம் காட்டுகிற ஒரு மரியாதை. பழமையை மாறாத பண்பு தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது என்பதற்கு இந்த அரங்கம் ஒரு பெரிய சான்று என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வாரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. ஐயா, நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நம் நெஞ்சம் நிறைவிக்கின்ற வான்மழை வழாது பெய்க பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வார். அனைவரும் அமர்ந்து இந்த பாடலை கேட்கலாம். ஒரு நிமிடம் அமர்ந்து இந்த பாடலை கேட்கலாம். வாங்க ஐயா. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக, உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரம் தெய்வத்தமிழ் விருது பெறுகிறவர் குடந்தை வி லக்ஷ்மணன் ஓதுவார். ஐயாவுக்கு வந்து வயது 90 வயது நிரம்பியவர். இன்று நம்ம அரங்கத்துக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வர இருக்கிறார். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த ஒரு இளைஞனை உங்களோடு அழைத்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give.
and in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.